जानकीकान्तस्मरणं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वागीशाद्यासु मनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। दोभिर्युक्तचतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां ददाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं तेन भासकुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं यः पिबन् सततं रामचरितामृतसारम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषं गोष्पतीकृतवारीशं मशकीकृतराक्षसं रामायण महामाला रत्नं वन्दे नीलात्मजम् अंजनानन्दनं वीरं अनकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं मनोजवं मारुततुल्यवेगं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने संस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं वामे भूमिसुता परस्तु हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वायुवादिको निषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलं रामं रामानुजं सीतां भरतं भरतानुजं सुग्रीवं वायुसूनं च प्रणमामि पुनः पुनः। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः चरितं रघुनाथ शतकोटिः प्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनं वाल्मीकिगिरिसम्भूता रामाम्भोनिधिसङ्गता
ஸ்ரீமத் ராமாயணீ கங்கா புனாதி புவனத்ரயம் வால்மீகேர்முனிசிம்ஹஸ்ய கவிதாவனசாரிணः ஸ்ருண்வன் ராமகதாநாதம் को न याति पराङ्गतिं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे परां श्रीहरये नमः श्रीहरये नमः. कपीश्वरो भगवान् மகாபராக்கிரமி, புத்தியில் பரமசிரேஷ்டமான ஒரு கபி ஸ்ரீ ஹனுமான். அவருடைய புஜ பல பராக்கிரமங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவருடைய மதி எவ்வளோ தீக்ஷண்யமான புத்தி இருக்குது அது இன்னொரு பக்கம். இது எல்லாத்த விட மேலானது என்னது அப்படின்னா தர்மமிகமான ஒரு சிந்தனை, தர்மத்தினுடைய ஆதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இது எல்லாமே இருந்து கூட வினயத்தோட தலை குனிஞ்சா மாதிரி ராமனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பணிவு, இது எல்லாம் ஒன்றா இருக்கக்கூடிய த ஒன்லி கேரக்டர் இன் எனி புராண இதிஹாசம், இந்த ஹோல் திங் யார் அப்படின்னா அது ஒன்லி சாக்ஷாத் பகவான் ஹனுமான் தான். பராக்கிரமம் இருக்கும், ஆனால் தர்மம் தெரியாது. தர்மம் நன்னா தெரிஞ்சிருக்கும், ஆனால் பராக்கிரமம் இருக்காது. இது ரெண்டும் இருக்கும், ஆனால் பக்தி ரொம்ப க்ஷீணமாக இருக்கும். இது எல்லாமே இருக்குது அப்படின்னா தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு கொஞ்சம் அந்த இடத்துல ஓரமாக கர்வம் இதெல்லாம் இருந்திருக்கும். இப்போது ஹனுமான் ஒரு ஐடியல் பர்சன் டு எமுலேட் அவர் பர்சனாலிட்டி. ஹனுமான் மாதிரி ஆக முடியாது நம்ம, ஆனால் நம்மக்கிட்ட எங்கெல்லாம் குறை இருக்கோ அதெல்லாம் ஹனுமான்லேருந்து எடுத்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். அப்படிப்பட்ட ஒரு சின்ன குழந்தைகளுக்கு, பெரியவாளுக்கு, வயசானவாளுக்கு எல்லா தரப்பினர்களுக்கும், எல்லா வகுப்பினர்களுக்கும், எல்லோருக்குமே ஹனுமான் அப்படிங்கிறவர் நாம் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள் சாக்ஷாத் ஹனுமான். ஹனுமான் தூரக்கேந்து பார்க்குறார். என்ன பார்க்குறார்? எங்கே இருக்கோம் நம்ம? அசோகவனத்துலேருந்து தூரக்க பார்க்குறார். சீதைன்னு கன்ஃபார்ம் பண்ணின்றார் அவர். சீதையாக தான் இருக்கும் அது அப்படின்னு அவருக்கு தெரியறது. அப்படி அந்த சீதையோட கிரேட்னஸ், அவளோட சீதையோடைய அந்த மகிமை இருக்கு இல்லையா, பெருமை இருக்கு இல்லையா, அந்த விஷயத்த கேட்குறா. சாய் சம்ருத், யூ டோன்ட் ஹாவ் டு ஆன்சர் ஹர். அதில் ராஜ்யம் வா த்ரிஷு லோகேஷு சீதா வா ஜனகாத்மஜா திரைலோக்கிய ராஜ்யம் சகலம் சீதாயா நாப்னுயாத் கலாம். அந்த மாதிரி ஒரு நம்ம பிருத்திவியிலேருந்து அதாவது ஜென்ரலாக கமலம் இருக்கு இல்லையா, தாமரை அப்படிங்கிறது தண்ணியில் மலரும் இல்லையா, நல்ல தண்ணியில் இருக்கிறது. ஆனால் பிருத்திவியை உடச்சுண்டு வெளியில் ஒரு கமலமாக இருக்காளே யார்? சீதா மாதா. அப்படிப்பட்ட சீதா மாதா எவ்வளோ கஷ்டப்படுறா இல்லையா. அந்த மாதிரி தர்மஜ்ஞஸ்ய கிருதஜ்ஞஸ்ய ராமஸ்ய விதிதாத்மனா யம் சா தைதா பாரியா ராட்சசி வசமாகதா. தர்மத்திலையும் ஞானத்திலையும் சிறந்து மேலோங்கி இருக்கக்கூடிய ராமன், அந்த ராமனுக்கு நிகரான அவளுடைய பாரியா சீதா இப்படி ராட்சசர்களுடைய பிடியில் மாட்டின்னு இருக்காளே. சந்துஷ்டா பலமூலேன பர்த்ரு சுஷ்ருண நாபரா யாபரம் பஜதே பிரீத்திம் வனேபி பவனேயதா. பழம் ஏதோ கிடைக்கிற மரத்துலேருந்து கீழே விழுற அந்த பழத்தை மட்டும் ஏதோ சாப்பிட்டுண்டு அப்படி ஒருத்தி இருக்காளே. இப்படி ஒருத்தி இருக்க முடியுமா? இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னு
அப்படியே பார்த்துன்னு இருக்கார், தூரத்துலேருந்து அப்படியே பார்த்துன்னு இருக்கார். உடனே என்ன பார்த்தோம், என்னாச்சு? டடம் 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 ஃபேனு சங்கு ஊதுற சத்தம் கேட்குறது, மணியெல்லாம் அடிக்கிறது, வாத்திய கோஷங்கள்லாம் கேட்குறது. நிறைய பெண்கள் கையில் விளக்கு எடுத்துண்டு அப்படியே வரா. அந்த அந்த இதுக்கெல்லாம் நடுவில் வந்து அப்படியே ராவணன் கேட்டால் மட்டும் சொல்லுன்னு, ராவணன் வந்து அப்படியே டமால் 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 டமால்னு வரான். ஆஞ்சநேயர் இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கார். தேர்ட் எம்பையர் மாதிரி உட்காந்துண்டு அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கார். ராவணனுடைய பேச்சு, ராவணனுடைய நடத்தை எதுவுமே வந்து கொஞ்சம் கூட சரியில்லை. சததர்ஷ ததா சீதாம் பூர்ணச்சந்திர நிபானனாம் ஷோக பாரைரிவ நாசியதாம் பைரவ நாவிமாம்பசி. பூர்ண சந்திரமாக இருக்கக்கூடிய அந்த முகம் வாடி போயிருக்கான். பௌர்ணமியே வாடி போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபேஸோடு இருக்கான். தித்ருக்ஷமனோ வைதேகிம் ஹனுமான் மாருதத்மஜா ச ததர்ஷ விதூரஸ்தாக ராட்சசி கோரதர்ஷனாக. தூரக்கேந்து பார்க்குறான் ஹனுமான். அப்படியே நான் நடக்க போகிறது பார்த்தா ராவணன் ஒரு பக்கம் வந்துன்ருக்க, இந்த பக்கம் ஒரே ராட்சசியாக சூழ்ந்துருக்கான். எங்கே இருக்கோம்? அசோகவனத்தில் ஒரே ராட்சசியாக சூழ்ந்துருக்கா. சில பேர் வந்து நாய் மாதிரி ஃபேஸ் இருக்கான், சில பேர் வந்து பன்னி மாதிரி ஃபேஸ் இருக்கான், சில பேர் வந்து சிம்மம் மாதிரி இருக்கலாம், சில பேர் வந்து ஓனாய் மாதிரி இருக்கலாம், சில பேர் வந்து ஆடு மாதிரி இருக்கலாம். இப்படிலாம் இருக்கலாம் பார்க்குறதுக்கு. அப்படி அவளோட ஃபேஸ் அப்படி இருக்கும். ஆட்டுத்தலையோட ஒரு ராட்சசி இருந்தால் அப்படி இருக்கும், மாடு தலையோட ஒரு ராட்சசி இருந்தால் அப்படி இருக்கும். சில பேருக்கு வந்து ஒரு கை தான் இருக்கான், சில பேருக்கு ஒரு கால் தான் இருக்கான், சில பேருக்கு பெருசாக ஒரே ஒரு கண்ணு இருக்கான். எப்படி சில பேர் மூஞ்சியில் வந்து முக்கால் வாசி வாய் தான் இருக்கான். சில பேருக்கு வந்து நகல்லாம் பெருசாக இருக்கான். சில பேர் வந்து நாக்கை திறந்தா நாக்கு இவ்வளோ பெருசாக வெளில வந்து விழுடும். சிரிக்கிறது பாவம் சீத்தை இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே இருக்கான். சில பேர் வந்து யானை மாதிரி பேன்னு பெருசாக இருக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இப்போது அசோக வணிகா மத்தியே சோகசாகர சாகரம் அப்ளுதாம் தாபிஹி பரிவிருத்தம் தத்ர சக்ரஹாமிவ ரோஹிணீம். இதுக்கு சொன்ன மாதிரி ஒரு பழுதடைஞ்ச ஒரு அற்புதமான ஒரு வீணை, பழுதடைஞ்ச அற்புதமான ஒரு வீணை அப்படியே வந்து யாரும் கேட்பார் இல்லாமல், அதனுடைய கீர்த்தி தெரியாமல், அதனுடைய மகத்துவம் தெரியாமல் அங்கேருந்து எழுந்துருங்க வச்சு அங்கே உட்காரணும். எழுந்துருங்கோன்னா இந்த பக்கம் வந்துடும், இந்த பக்கம் உள்ளே வரத்துக்கே யோசிக்கிற பாருங்க. இங்கே யாராவது முன்னாடி இருந்து பார்த்துட்டா நல்லாயிருக்கும். யாராவது துறக்கல இங்கே தினமும் சொல்லின்னு இருக்கேன், நான் ஒருத்தரும் அங்கே இருக்கிறதில்ல. ஒன்று போங்க, ரஞ்சினி எழுந்துருங்க, அங்கே போங்க. யாராவது வந்தான்னா உள்ளே வரலாமா வேண்டாமான்னு தயங்கப்படுறா. சரியா, கொஞ்சம் பார்த்துக்கோ. அனுமாரும் அப்படி தான் தயங்குறார். உள்ளே போகலாமா அசோகவனத்துக்குள்ளே, ஒரே ராட்சசாலாக இருக்காளே. அந்த மாதிரி. அதனால ராவணன் எழுந்து வரான். ஹனுமான் பாவம் என்ன ஹனுமானுடைய மனோநிலை எப்படி ஆயிடுத்துன்னா, இந்த ராட்சசிகள் இது மத்தியத்தில் ஒரே வந்து சீதையை பார்த்து அழுக வருதான் ஹனுமானுக்கு அழுக வந்துட்டோ. அவர் என்ன பண்ண முடியும் பாவம், ஒரே ஒரு விஷயந்தான் பண்ண முடியும், நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்கிருத்வாத ராமாய லக்ஷ்மணாய ச வீரியவான் சதீர்தர்ஷ சம்ஹ்ருஷ்டா ஹனுமான் சம்ருதோ பவத். பகவானே அப்படின்னு சொல்லி
அந்த மரத்தில் ஒளிஞ்சுண்டு உள்ளேந்து அப்படியே நமஸ்காரம் பண்ணுறாராம் ஹனுமான். வரான் 100 ஸ்திரீகள் இந்த பக்கம் விளக்கு அது இது டாம் பாம் பன் ஷோவோட அப்படியே தன்னை போட்டு காட்டுறது இருக்கு இல்லையா, அப்படியே தன்னுடைய மகத்துவத்தை காட்டிண்டு அப்படியே நடந்து வரான் ராவணன். நடந்து வந்து சீதா மாதாவை பார்த்து பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசுகிறான். பேசக்கூடாத வார்த்தைன்னா என்ன, அவனை பொறுத்த மட்டும் கரெக்டாக பேசுகிறான். என்னது அப்படின்னா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உனக்காக தான் உயிரை வச்சுருக்கேன், உன் மேலே உயிரியே வச்சுருக்கேன், ஐ லவ் யூ ஊன்னு ஃபுல்லாக பேசுகிறான். பரம காம மோகிதத்தில் இருக்கான். நான் குடிச்சிருக்கிற மத்து நைட்டு ஃபுல்லாக மத்து குடிச்சிருக்கான். அதனுடைய மத்து காத்தால் இருக்கிறது சுற்றி இருக்கிற விஷயம் ஒரே வேலை. ராவணனுக்கு இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, ஹோல் லங்காவோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் பார்த்தா ராவணனுடைய லங்காவில் ஒரே வேலை என்ன அப்படின்னா, எப்போ பாரு குடிச்சுட்டு கூத்தடிக்கிறது தான் ஒரே வேலையாக வச்சுருக்கான் ராவணன். அப்படி இருக்கக்கூடியவன் அப்படியே வந்து பேசுகிறான். சீதா மாதா வந்து எப்படி இருக்கா அப்படின்னு அவன் கேட்குறான்னா, ஏம்மா எவ்வளோ சாப்பாடு அனுப்புகிறேன், எவ்வளோ வஸ்திரம் அனுப்புகிறேன், எவ்வளோ ஆபரணம் அனுப்புகிறேன், எவ்வளோ வசதி பண்ணி கொடுத்துருக்கேன், எதுவுமே இல்லாமல் இப்படி தரையில் வந்து ஒரு அந்த சொல்லுவாள் என்னது, ஒரு பிஞ்ச கயிறு மாதிரி விழுந்து கிடக்கி. பிஞ்ச கயிறு, ஒரு பழைய கயிறு, நஞ்சு போன கயிறு இருக்கும்ல, அது தரையில் ஓரமாக கிடக்கும்ல, அந்த மாதிரி சீதா வந்து தன்னுடைய அந்த பழைய வஸ்திரத்தையே போட்டுண்டு அப்படியே இருக்கலாம். கெஞ்சறான் ராவணன் சீதா கிட்ட, ப்ளீஸ் ஏற்றுக்கோயேன், என்னுடைய மனசை புரிஞ்சுக்கோயேன், ஏற்றுக்கோயேன், உன்னை வந்து பட்டத்துக்கு ராணி ஆக்குறேன். அப்புறம் சொல்கிறான், நீ என்னமோ தர்மம்லாம் பேசின்னு இருக்கியே, பெரிய தர்மம்லாம், ஸ்வதர்மோ ராட்சசம் வீருஹு சர்வதெய்வ நசம்சயா கமனம் வா பரஸ்திரீனாம் ஹரணம் சம்பிரமத்த வா ஏகம் சைவ காமம் துவாம் நச்ச சம்பிரக்ஷ்யசி மைதிலி காமம் காமஹா ஷரீரே மே யதா காமம் பிரவர்த்ததாம். பெருசாக ஏதோ தர்மம்னு பேசின்னு இருக்கியே, ராட்சசாலுடைய தர்மம் என்ன தெரியுமா? மற்றவாள் தான் அடித்து எடுத்துக்கிறது தான் ராட்சசாலுடைய தர்மம். மற்ற ஸ்திரீயான பிடிச்சிருந்தோன்னா நாங்கள் எடுத்துட்டுருவோம், அதுதான் ராட்சசாலுடைய தர்மம். அதனால் நீ இந்த பக்கம் வந்துட்டேன்னா உனக்கும் எதுவும் தர்மத்தில் ஒரு ஹானியும் இருக்காது, நீயும் ராட்சசியாக ஆகிடுவியே. நீயும் இந்த பக்கம் வந்துட்ட அப்படின்னா இதாகிடுவே, நீ ஏதோ மனுஷ ஸ்திரீ அப்படின்னு நினச்சின்னுலாம் இருக்காத, நீ என்னை ஒத்துண்ட அப்படின்னா ஏதோ தர்மத்தில் எந்த ஹானியும் வராது அப்படின்னும். இதம் தே சாரு சஞ்சாத்தம் யௌவனம் ஹதிவர்த்ததே யத் தீதம் புனர்நைதி ஸ்த்ரோதஹா ஸ்த்ரோதசான்னிமிவ. இந்த யௌவனம் இருக்கே உங்ககிட்ட, அற்புதமான ஒரு யௌவனம், அது வந்து ஓடுற நதி மாதிரி, அது ஓடி போச்சுன்னா திருப்பி வராது. என்ன பியூட்டிஃபுல் ஐடியா பாருங்க. அதனால் வந்து வேஸ்ட் பண்ணாத, பிளா 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 பிளா, நம்ம பாஷையில் சொல்லணும்னா பிளா 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 பிளான்னு காம மோகத்தில் வளரி கொட்டுறோம். சீதா மனசுக்குள்ளே நினச்சுன்றப்பா போல் இருக்கு, இந்த ஊரில் நல்லது சொல்கிறவாளே இல்லையா, இவனுக்கு அறிவே இருக்காதா? இப்போது எப்போ ஒரு விஷயத்துக்கு நம்ம ரெஸ்பாண்டு பண்ணணும் அப்படின்னா, எதிராளி கேட்குற மாதிரி இருக்கணும், அப்புறம் எதிராளிக்கு வந்து அதில் வந்து ஒரு டவுட் இருக்கா மாதிரி இருக்கணும். அப்போ நம்ம ஏதாவது ஒன்று சொல்லலாம். தெளிவாக தப்பாக இருக்கிறவாள்கிட்ட போய் பேசக்கூடாது, தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப தெளிவாக தப்பாக இருக்கிறவாள்கிட்ட போய் அறிவெல்லாம் கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணுவோன்னா, தெளிவாக நம்ம தப்புன்னு நம்மளை புரிய வைப்பா. நம்மளை என்ன பாப்பா, என்ன வளரின்னு இருக்கான், இன்னொருத்தர் பொருள் எடுத்துக்கூடாதா? ஏன், பொருள் இருந்தால் எடுத்துக்கலாமே இல்லையா? தப்பு தானே, உங்களுக்கு தெரியறதில்ல, ராவணேஸ்வரனுக்கு தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தர்ம பிரவர்த்தி சத்சங்கங்கள் எதுவுமே அதுக்கும் ராவணனுக்கும் எந்த வாசனையும் இல்லை. அப்போது இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, ராவணன் வந்து சத்சங்கங்கள்லேயே இருக்கிறது இல்லை, போகிறதும் இல்லை, வேறு எதுவும் நான் சொல்லலை.
தேர்ஃபோர் சத் சங்கத்துக்கு போகாதவாள்லாம் வந்து ராவணா அப்படின்னு நான் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சத் சங்கத்தில் போகாமல் இருந்தோம் அப்படின்னாக்க மெதுவாக வந்து புத்தி வந்து தர்மத்திலேருந்து விலக ஆரம்பிக்கும். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்போம். அப்புறம் செய்யக்கூடாததை செஞ்சால் என்னன்னு தோணும். அதுக்கப்புறம் வந்து செய்யக்கூடாததை செஞ்சுட்டு அது கரெக்டு தான் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படின்னா என்ன, சத் சங்கத்தில் இல்லைன்னா நேச்சுரலாக இன் டைம் நம்ம என்ன ஆகும், துஷ்சங்கத்தில் வந்து விழுந்துடும். இதே விஷயந்தான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்கிறார். நீ உன்னுடைய ஸ்வதர்மத்தில் இல்லைன்னா அர்ஜுனா, ரொம்ப சீக்கிரமே நீ வந்து ஸ்வதர்மத்திலேருந்து ஃபஸ்ட்டு போகிற ஸ்டெப் என்னது, பரதர்மம் இருக்குது. பரதர்மத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அடுத்த ஸ்டெப்பு வந்து அதர்மம் இருக்குது. அதர்மத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டெப்பு வந்து விநாசம். இந்த நாலு இது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஸ்வதர்மத்தில் இருக்க வேண்டியவா, இன்னது செய்யணும், இன்னது செய்யக்கூடாது. பரதர்மம்னா என்ன அப்படின்னா, நாம் என்ன செய்யணுமோ அதை செய்யறதில்ல, இன்னொருத்தருடைய தர்மம் என்னவோ அதை போய் பண்ணுறது. இப்போ வந்து ஸ்கூலில் வந்து யூனியன் போர்டு தூக்கினா என்ன அர்த்தம்? ஸ்கூலில் என்ன வேலை பண்ணோம், ஸ்டூடெண்ட்ஸை படிக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்வதர்மம் என்ன? பரவாயில்ல, சொல்லு, சத்தமாகவே சொல்லுங்க. படிக்கணும். படிப்பு தான் மெயின். விளையாட்டு சொதர்மமாக செகண்டரி. விளையாட்டும் ஈக்குவலி பண்ணணும், உடம்பு எல்லாம் முக்கியம். ஆனால் ப்ரைமரி எது? படிக்கணும். அப்பாவுடைய சொதர்மம் என்ன? அப்படி போட அருவாள், ஆஃபீஸ், பணம் சம்பாதிக்கணும். அப்பாவுடைய ஸ்வதர்மம் வந்து பார்த்தீங்களா, இதுதான் டீச் பண்ணியிருக்கு குழந்தைகளுக்கு. என்ன தெரியறதுன்னா, அப்பானா ஆஃபீஸ் போகணும், அம்மாவும் ஆஃபீஸ் போகணும். புரியுறதா உங்களுக்கு எங்கே சிரமமாயிடுறது சொசைட்டியில் அப்படின்னு? அப்போது தர்மம் ஸ்வதர்மம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னுடைய தர்மம் என்ன. அப்பா ஆர் குடும்ப தலைவனுடைய ஒரு மெயின் தர்மம் வந்து குடும்பத்தை காப்பாற்றுறது, நோ டவுட் அபவுட் இட். அதுக்காக ஆஃபீஸ் போகிறோம். அந்த குடும்பத்தை காப்பாற்றுறது அப்படிங்கிறதுல வந்து நாட் ஜஸ்ட் அர்னிங் மணி இருக்குது, அந்த குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கிறது இருக்குது. அந்த குடும்பத்துக்கு தேவையான நல்ல பண்புகள், நல்ல தர்மங்களை வந்து வளர்க்க வேண்டியது இருக்குது. நல்லா ஞாபகம், ஒரு குடும்ப தலைவனுக்கு நாட் ஜஸ்ட் தி ஃபினான்ஷியல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து, ஃபினான்ஷியல் ஹெல்த்து, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மென்டல் ஹெல்த்து. பரவாயில்ல, மென்டல் ஹெல்த் இல்லைன்னா பரவாயில்ல, ஃபினான்ஷியல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் இருந்தால் ஓகே, போருமா? எப்போ பாரு வீட்டில் சண்டை நடந்துட்டே இருக்கும். இந்த காஃபியை உங்கள் அப்பாட்ட கொண்டு போய் கொடு. என்ன சொன்னார் உங்கள் அப்பா? ஏன்னா இவங்க 2 பேர் 2 நாளாக பேசிக்க மாட்டாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மென்டல் ஹெல்த்து போகிறது. குழந்தைகள் என்ன பண்ணுவா, அப்படி பாப்பா அப்பா அம்மாவை, பாப்பா ஓகே நம்மளும் பேசாமலாம் இருக்கலாம் போல் இருக்கு அப்படின்னு. நீங்கள் அப்பா அம்மாவா எவ்வளோ நாள் பேசாமல் கேட்போம். ஸோ என்ன ஆகிடுறது அப்படின்னா, ஒரு குடும்பத் தலைவர், நான் என்ன சொல்கிறேன், சரி அப்போ சண்டை போடாமல் இருக்க முடியுமா? கதவை சாத்தின்ட்டு போய் சண்டை போடணும். உள்ள வெளியில் வரைச்சா வெரி குட் அப்படின்னு இருக்கணும். சரியா? ஓகே. அப்போது ஸ்வதர்மத்திலேருந்து நம்ம ஸ்வதர்மத்தில் வந்து நாட் ஜஸ்ட் பைசா ஏர்ன் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த ஹோல் குடும்பமே தர்ம மார்க்கத்துலேயும் சத் சங்கத்துலேயும் இருக்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு குடும்ப தலைவனுடைய சத் சங்கம், ஸ்வதர்மம். அப்படி இல்லை அப்படின்னா பரதர்மத்துக்கு போயிடுவோம். எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேறு ஏதோ ஒன்று புதுசாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பிளான் பண்ணுவோம். இது பண்ணால் என்ன, அது பண்ணால் என்ன அப்படின்னு ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியாவில் இன்வால்வ் ஆகி அப்படியே போக வேண்டியதுதான். அதுக்கப்புறம் என்னாகும், பரதர்மத்துக்கு ஒன்ஸ் போயிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு வந்து அதர்மம். பண்ணால் என்ன தப்பு, எல்லோரும் தான் தப்பு பண்ணுறா இல்லையா, எல்லோரும் தான் தப்பு பண்ணுறா, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணால் என்ன அப்படின்னு மெதுவாக அதர்மத்துக்கு போகும். 1-2 தடவை அந்த அதர்மம் பண்ணோன்னா மனசு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதர்மம் பண்ணால் தப்பு இல்லைன்னு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்வையும் மெதுவாக வந்து இது பண்ணிவிட்டு
அப்புறம் வந்து சாதாரணமாக நேச்சுரலாக அதர்மம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து தர்மம் தெரியணும், தர்மத்தில் இருக்கணும். இது ரொம்ப 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 சொசைட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா வி ஆர் கிரியேட்டிங் ஒன் ராவணா ஆர் ஒன் ராவணி. சரியா? நம்ம சொசைட்டிக்கு ராமனை கொடுக்கலன்னா பரவாயில்ல, ஹனுமானை கொடுக்கலன்னா பரவாயில்ல, ராவணனை கொடுத்துட்டு போகக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். அதனால் வந்து ராவணன் சொல்கிறான், என்ன ராமன் சொல்லிட்டு இத்தனை நேரத்துக்கு அவன் உயிரோட கூட இருக்க மாட்டானே, உனக்கு புரியலையா? இந்த சமுத்திரத்தை தாண்டி யாருமே இங்கே வர முடியாது அப்படின்னு ராவணன் யார்கிட்ட சொல்லின்னு இருக்கான்? சீதை கிட்ட சொல்லு. இந்த கோரமான சமுத்திரத்தை தாண்டி இந்த லேண்டுக்கு யாருமே வர முடியாது. இதை யார் கேட்டுன்னு இருக்கா? அந்த கோரமான சமுத்திரத்தை தாண்டி வந்த ஆஞ்சநேயர் இதை காதால் அப்படி கேட்டுன்னு இருக்கார். அதனால வந்து இந்த ராமனெல்லாம் மறந்துடு, அவனை தூக்கி போடு, நான் எடுத்துக்கோ அப்படின்னு. ந ராமஸ் தபசா தேவி ந பலேன ச விக்ரமைஹி ந தனேன மயா துல்யா தேஜசா யசஸ்டாபிவா. சீதே, ராமர் எதுனாலையுமே எனக்கு என்னோட ஈக்குவல் கிடையாது அப்படிங்கிறா. என்ன பண்ண முடியும் சீதா? சிரிக்க தான் முடியும், சிரிக்கவும் முடியாது, பரம சோகத்தில் இருக்கா. அதனால் வந்து என்ன பண்ணுறா, இவ்வளோ தூரம் பேசுகிறார் இல்லையா ஹனுமான், யார் ராவணன் பேசுகிறான் இல்லையா, சீதா என்ன பண்ணுறாலாம், ஒரு புல்லை பிடுங்குறாளாம். திருணம் அந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா நிவர்த்தயே மனோமத்தஹ ஸ்வஜனே பிரயிதாம் மனஹா. எடுத்து போடுறா. ஒரு ராவணன் நிற்கிற இடத்துக்கும் அவளுக்கும் இருக்கிற இடத்துல ஒரு புல்லை எடுத்து போடுறான். எப்போ ராமனுடைய வீரத்தையும் பலத்தையும் சௌரியத்தையத்தை பற்றியும் காதில் விழுந்ததோ, ந ராமஸ் தபசா தேவி நபலேன ச விக்ரமைஹி நதனேன மயா துல்யா தேஜசா யசஸ்சாபிச்ச. யசஸ்லையும் பலத்துலேயும் பராக்கிரமத்துலேயும் தனத்துலேயும் எதுலேயுமே வந்து ராமன் சமம் கிடையாது அப்படின்னு ராவணன் சொன்ன உடனே மாதா என்ன பண்ணுறா, ஒரு புல் எடுத்து போடுறா. என்ன அர்த்தம் அதுக்கு தெரியுமோ? அதை விட ஒரு பெரிய இன்சல்ட் எதுவுமே கிடையாது. கரெக்டு நீ சொல்கிறது. ஐ திங்க் சீதா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ராவணனோட ஒத்துக்கிறா. ஒரு பாயிண்ட்லேயுமே ராமனுக்கு நீ சமமாக முடியாது. இந்த திருணத்தை தூக்கி அப்படி போடுறது இருக்கு இல்லையா, அதில் வந்து சீதையோடைய கோபம் இருக்கு, அதில் வந்து சீதையோடைய பெருமை இருக்கு, அதில் வந்து சீதையோடைய அந்த ஒரு தைரியம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த புல்லில் இருக்கு. என்ன சொல்கிறா அப்படின்னா, ராமன் முன்னாடி நீ இந்த புல்லுக்கும் சமமானவன் இல்லை அப்படிங்கிறா. ஏதோ ஒரு பெரிய ஆள் வந்திருக்கியே, ராஜா மாதிரி வந்திருக்கியே, போனா போகிறது, உக்காந்துட்டு போ, திருணம் அந்தரத கிருத்வா. ஆசனம் கொடுக்கறதுக்கு பதிலாக அப்படி திருணம் அந்தரத கிருத்வா. அதுக்கப்புறம் உன்னுடைய லிமிட் அவ்வளோதான், அங்கேயே நிறுத்து, கொடியவனே உன் எல்லையை தாண்டாதே அப்படின்னு எடுக்கிறதுக்காக திருணம் மந்திரத்தை கிருத்துவா. நீ உன்னை பற்றி உன்னுடைய வைபவங்களை பற்றிலாம் சொன்னல, அதெல்லாம் நான் என்னன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த புல்லா நினைக்கிறேன். திருணம் மந்திரத்தை கிருத்துவா. உன்னுடைய பராக்கிரமத்தை பற்றி பெருசாக பேசினியே, உன்னுடைய பராக்கிரமத்தை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, திருணம் மந்திரத்தை கிருத்வா, புல்லு போல நினைக்கிறேன். உன்னுடைய ஐஸ்வர்யத்தை பற்றி பேசினியே, உன்னுடைய ஐஸ்வர்யம் எவ்வளோ பெருசுன்னு நான் நினைக்கிறேன்னா, திருணம் மந்திரத்தை கிருத்வா, இந்த புல்லுக்கு சமானம். என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக ஜனகருக்கு வந்து நான் ஃபுல்லாக பைசா அமுச்சு விடுறேன் அப்படின்லாம் சொல்கிறார். ஜனகருக்கு நான் வந்து ஃபுல்லாக பைசா ஃபுல்லாக ஒன் டைம் செட்டில்மெண்ட் நான் அனுப்புகிறேங்கிறார்.
அது வந்து திருணம் மந்திரத்தை கிருத்வா. அப்புறம் ஏதோ தர்மம்லாம் பேசினல்ல, அது வந்து பொசுங்கி போற அதர்மம் மாதிரி, திருணம் மந்திரத்தை கிருத்வா. அப்புறம் ராமனால இங்க வர முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னல, அது வந்து நான் புல்லாக மதிக்கிறேன், திருணம் மந்திரத்தை கிருத்வா. ராமனோட ஆயுதம் அதெல்லாம் பத்தி பேசினேன் இல்லையா, உன்னோட ஆயுதத்தோட சமப்படுத்தி. ராமருடைய பானம் அது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு புல்லை வந்து காக்காசுரன் வந்தபோது எனக்காக ஒரு புல்லை வந்து பிரம்மாஸ்திரமா மாத்தினவர். அதனால நீ உன்னுடைய அஸ்திர சஸ்திரங்களை பத்தி பேசுறதெல்லாம் வந்து திருணம் மந்திரத்தை கிருத்வா. அப்புறம் உன்னுடைய குல பெருமை எல்லாம் பேசினல்ல, உன்னுடைய குலம், நீ வந்த வழி, நீ உன்னுடைய இது இருக்கு இல்லையா, அது வந்து ராமருடைய குலத்துக்கு சமம் பண்ணி பார்த்தேன்னா திருணம் மந்திரத்தை கிருத்வா, அந்த திருணத்துக்கு சமானம். உனக்கு யாரும் புத்தி சொல்றதுக்கே யாருமே இல்லையா? இஹ சந்தோவா ந வா சந்திஹி சதோவா நானுவர்த்தசே யதாஹி விபரீதாத்தே புத்திராச்சார வர்ஜிதாக. லங்கா நன்னா இருக்கேப்பா, எல்லாம் திங்கிங் ஆஃப் சீதா. லங்கா ரொம்ப நன்னா இருக்கே, செழுமையா இருக்கு, மழை பெய்யறது, பழங்கள் இருக்கு, காய்கள் இருக்கு, தண்ணீர் இருக்கு, வனங்கள் இருக்கு. அப்படின்னா யாரோ ஒரு ஓரத்துல 2-3 பேர் நல்லவா கண்டிப்பா இருக்கணுமே, அந்த நல்லவா கிட்ட போய் நீ காதை கொடுக்கலையா? இஹ சந்தோ ந வா, நல்லவர்கள் இல்லையா இங்க? நீ நல்லவர்கள்ட்ட இருந்தா மட்டும் உனக்கு என்ன பிரயோஜனம்? யார் நல்லவா இருக்கா லங்கால? விபீஷணனை தவிர இன்னும் கொஞ்சம் 2-3 பேர் இருக்கா, அது சொல்றார் அவர். அதனால அகமௌபாயிகி பாரியா தஸ்யைவ ச தாராபதேஹே விரதசன்னாதஸ்ய வித்யேவ விப்ரஸ்ய விதிதாத்மனஹ சாதுராவண ராமேண மாம் சமானாய துக்கிதாம் வனே வசிதாயா சார்த்தம் கரன்வேவ கஜாதிபம் மித்ரமௌபாயிகம் கர்த்தும் ராமஸ்தானம் பரிப்சதா பந்தம் சானிச்சதா கோரம் त्वयासौ पुरुषऋषभ विदितः सर्वधर्मज्ञः शरणागत वत्सलः. இதுதான் இம்பார்ட்டன்ட். விதிதः सर्वधर्मज्ञः शरणागत वत्सलः तेन मैत्री भवतु ते यदि जीवितुमिच्छसि. உனக்கு உயிரோட இருக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா இப்ப கூட லேட் இல்லை, சரணாகத வத்சலான ராமனுடைய காலில் போய் விழு. இன்னொரு உபன்யாசகர் என்ன சொல்றாருன்னா, விழ வேண்டாம், நீ போய் நமஸ்காரம் பண்ண வேண்டாம், அவர் முன்னாடி கால் தடுக்கித்துனா போறோம், அவர் நீ சரணம் பண்ற அப்படின்னு நினைச்சுன்னு உனக்கு அபயம் கொடுத்துருவார். அப்பேற்பட்ட மகான் ஸ்ரீராமர். அதனால ஒரு ஒரு கஜம்னா என்ன, யானை. ஒரு யானையும் ஒரு முயலும் சண்டை போடும்போது, சண்டை வந்து ரோஷம் வந்துடுத்துன்னா அந்த யானை எப்படி அந்த முயலை நசுக்கி சாவடிக்குமோ, அந்த மாதிரி கஜேந்திரனா இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமனுக்கு முன்னாடி நீ ஒரு முயல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. அதனால ராமன் சரணாகத வத்சலன். இது வந்து என்ன பண்றேன்னா, சீதா ஒரு லாஸ்ட் பாயிண்ட் வந்து ட்ரை பண்றான். யாரை காப்பாத்துறதுக்கு? ராவணனை சாவுலேருந்து காப்பாத்துறதுக்காக ஒரு லாஸ்ட் ட்ரை. என்ன அப்படின்னா, ராமன் சரணாகத வத்சலன், அவனை சரண் எடுத்துக்கோ, அவனை விட்டுடுவான். அப்பேற்பட்ட காக்காசுரனையே வந்து எவன் மேல பிரம்மசூத்திரத்தை போட போனாரோ அவனையே வந்து இது பண்ணிட்டான். காக்காசுரனோட கதை அப்புறம் சொல்றேன்.
அதனால் வந்து தயவு செய்து ராமன் கிட்ட போய் நீ வந்து சரணாகதி எடு. ராமஸ்ய தனுஷம் சப்தம் ஸ்ரோஷ்யதி ஸ்வம் மகாஸ்வனம் சக்ருத்வமிஸ்ருஷ்டஸ்ய நிர்கோஷ மனோரிவ. அவருடைய அந்த தனுஷ் இருக்கு இல்லையா, ராமருடைய தனுஷ் பேர் என்ன மறந்து போச்ச, கோதண்டம். அந்த கோதண்டத்துலேருந்து வர சத்திரம் என்னன்னா, சத்தமே வந்து வஜ்ராயுதத்தை இந்திரன் பிரயோகப்படுத்தினான்னா எப்படி வந்து தட 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 தடன்னு ஆடுமோ அந்த மாதிரி ஆடும். ரக்ஷாம்சி நிக நிஷ்யந்தா புரியமாஸ்யாம் ந சம்சய அசம்பதாம் கரிஷ்யந்தி பதந்தா கங்கவாசசா. ராட்சசேந்திர மகாசர்பான் ச ராமகருடோ மகான் உத்தரிஷ்யதி வேகேன வைனதேய இவோரகான. எப்படி வந்து சொல்லி 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 ஒரு சர்ப்பத்தையும் பாக்கி விடாம கருடன் வந்து வேட்டையாடுவானோ அந்த மாதிரி ஒரு ராட்சசனை விடாம உன்னையும் சேர்த்து கருடனா இருக்கக்கூடிய ராமன், சர்ப்பமா இருக்கக்கூடிய ராட்சச உன்னை வந்து வேட்டையாடுவார். அபநேஷ்யதி மாம் பர்த்தா त्वत्त शीघ्रमरिन्दम असुरेभ्यः श्रियं दीप्तं விஷ்ணுஸ்திரிபிரிவ கிரமைஹி. அப்புறம் சத்ருசூதனன் ராமர் எப்படி அப்படின்னா இந்த 3 அடி வச்சு சொல்லலை, அந்த ஒரு அவதாரம் தான் அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு சொல்கிற மாதிரி. இந்த 3 அடி வச்சு எப்படி வாமன அவதாரத்தில் திரிவிக்ரமணர் வந்து மொத்த ராட்சச ஜாதிக்கிட்ட இருந்த மொத்த விஷயத்தையும் புடுங்கின்றாரோ, அசுரகுலத்துக்கிட்ட இருக்கிறத புதுந்தாரோ, அந்த மாதிரி ராமர் வந்து ஒரே க்ஷணத்தில் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவார் உங்ககிட்ட இருந்து. ஹே ஜனஸ்தானே ஹதஸ்தானே நிகோதா ராட்சசம்பலே அசக்தேன த்வயா ரக்ஷா கர்த்துமேதத் சாதுவை நஹி கந்தம் உபாக்ராய ராமலக்ஷ்மணயோஸ்த்வயா சக்கியம் சந்தர்ஷேன ஸ்நாத்தும் சுனா ஷார்தயூலோரிவ தஸ்யதே விக்கிரஹே தாபியாம் யுக கிரஹணமஸ்திரம் விருத்தஸ்தேவந்திர பாகுபியாம் பாஹோரேகஸ்ய விக்கிரஹே. ஜனஸ்தானத்தில், ஜனஸ்தானம்னா எந்த இடம்? தண்டகாரண்யத்தில் நீ என்ன பயந்தாங்குழி பயணி, அவருடைய பராக்கிரமத்துக்கு பயந்ததுனால தானே நீ வந்து என்ன பண்ண, சல்லம் பண்ணி அவளை வந்து மிருகத்து பின்னாடி அமிச்சு அவளுக்கு தெரியாமல் என்னை வந்து நீ இது பண்ண. உன்னால் ஒரு செகண்ட் கூட அங்கே நின்று வெயிட் பண்ண முடியலையே அவளை இது பண்ணுறதுக்கு அப்படின்னு ராவணனை வந்து ஃபுல் லெஃப்ட் ரைட் சென்டர் வாங்குறான். என்னாகும் ராவணனுக்கு? கோபம் வரும். அது பரவாயில்ல, என்ன தெரியுமா சொல்கிறா, உன்னை வந்து ஒரே க்ஷணத்தில் என்னாலே பஸ்மம் பண்ண முடியும். என்ன சொல்கிறா? ஒரே க்ஷணத்தில் என்னால் ஒன்றை பஸ்மம் பண்ண முடியும். ஆனால் இங்கே அசந்தேஷாத்து ராமஸ்ய தபசானுபாலனாத் நத்வம் குர்மி தசக்ரீவ பஸ்ம ஹதோர்ஜசா. என்னுடைய பதிவிரதா தர்மம், என்னுடைய தபஸ், என்னுடைய ஒரு தபஸ் போகிறோம் உன்னை பஸ்மம் பண்ணுறதுக்கு. ஆனால் எனக்கு ராமரோடைய ஆதேசம் எனக்கு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டெரக்டாக சீதா ஏதோ கோடிட்டு காட்டுறா. என்ன கோடிட்டு காட்டுறான்னா, ஐ டோன்ட் ஹாவ் த பர்மிஷன் டு கில் யூ. அப்படின்னா அவர் தான் வந்து உன்னை கொல்லணும். இன்டெரக்டாக சீதா அப்போவே தெளிவாக இருக்கா. நீ அவர் இல்லாத போது தானே என்ன எடுத்துன்னு போனேன், அவர் வரட்டும், அவர் வந்து உன்னை அடிக்கணும். நான் தொட மாட்டேன் உன்னை, நான் உன்னை ஒன்றுமே பண்ண மாட்டேன். சரி, சீதையால் ராவணனை அப்படியே பஸ்மம் பண்ணியிருக்க முடியுமா? பண்ணியிருக்கலாம். எப்போ பண்ணியிருக்கலாம்? அப்படி முதல் தடவை தொட்டான் இல்லையா தூக்கிறதுக்கு, அப்போவே பஸ்மம் பண்ணியிருக்கலாம். பண்ணலை. ஜட்டாயுவை கொண்டான் இல்லையா, அப்போவே பஸ்மம் பண்ணியிருக்கலாம். மேலே விமானத்தில் தூக்கின்னு வந்தான் இல்லையா, அப்போ பஸ்மம் பண்ணியிருக்கலாம். அப்போவே ஏன் ஓடி போச்சு? 10 மாதம் ஓடி போச்சே.
பஸ்மம் பண்ணியிருக்கலாமே, அப்பவே பண்ணியிருக்கலாம், பண்ணல. ஏன்? ராமர் வரத்துக்காக வெயிட்டிங். ராமர் வரட்டும். அதனால் நீ வந்து இன்கேப்பபிள் அப்படிங்கிறா. இன்கேப்பபிள் பர்சன் மொத்தமாக இப்போ எப்படி ராவணனை சித்தரிச்சிருக்கான்னா சீதா, யூ ஆர் அன் இன்கேப்பபிள் கவர்டைஸ் பர்சன். கையாலாகாத கோழப்பயலே திருணம் அந்தரத கிருத்வா. அந்த புல்லை தூக்கி போட்டதுக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்கு. இது சீத்தையோடைய அந்த வேகத்தை பார்த்து பஸ்மம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகிறது? மண்டோதரியும் தானியமாலினி அப்படின்னு ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஒய்ஃப். யாருக்கு? ராவணனுடைய ஒய்ஃப். அவள் ரெண்டு பேரும் வந்து, சுவாமி உங்களுடைய புஜங்கள் கிடைக்கணும்னா அவள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் சுவாமி. அது கிடைக்கலன்னா அவள் தான் வந்து இது என்னது, தேர் ஓன்லி நாட் லக்கி அதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவரை மோகிச்சு அப்படியே வந்து அனண்ட பக்கமாக கூட்டின்னு போயிட்டான். யார? ராவணனை கூட்டின்னு போயிட்டான். யார் பண்ணுறா? மந்தோதரியும் தானியமாலினி அப்படின்ற இன்னொரு ஒய்ஃபும் வந்து அப்படியே கூட்டின்னு போயிட்டான் அந்த பக்கம். ராவணனும் அப்படியே வந்து கரெக்டாக சொன்ன தேவையில்லாத இந்த புகழ்ச்சியிலெல்லாம் வந்து இது கொடுப்பான். அதுக்கப்புறம் வந்து இத்யுக்த்வா மைதிலீம் ராஜா ராவண சத்ரு ராவணா சந்தர்ஷஸ்ததா சர்வா ராட்சசீர் கோரதர்ஷனா. போர்ச்சே ராவணன் சும்மா போல என்ன பண்ணுறான் அப்படின்னா, ராட்சசர்கள் எல்லாம் இங்கே வாங்க அப்படின்னா. என்ன சொல்லு அப்படின்னா, எப்படி டார்ச்சர் பண்ணுவீங்களோ என்ன வேணால் பண்ணுங்கோ, என்ன பண்ணணும், இவளை வந்து ஒத்துக்க வைக்கணும். சீத்தை வந்து அது உயிரே போனாலும் முடியாது அப்படியா? இவ ஒத்துக்கலை அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, 2 மாதம் டைம் உனக்கு. இப்போ ஏன்னா ஒரிஜினலாக 12 மாதம் டைம் கொடுத்தார் இல்லையா, அதில் 2 மாதம்தான் பாக்கி இருக்குது. ஒரிஜினல் 12 மாதம் ஞாபகம் இருக்குல்ல, ராவணன் கொடுத்த டைம், அதில் 2 மாதம்தான் டைம் இருக்குது. அந்த 2 மாதத்துக்குள்ள ஒத்துக்கலை அப்படின்னா சீதா வில் பி ஆல் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ட்டு போயிட்டார். கார்த்தால் அவளை கட் பண்ணி எல்லாம் சாப்பிட்டு இது பண்ணி, இதெல்லாம் பாவம் சீதா மாதா கேட்டுன்னு இருக்கா. ஆஞ்சநேயர் அங்கேருந்து பார்க்குறார் யாரெல்லாம் ராட்சசி இருக்கான்னு. பெரிய லிஸ்ட்டு வருது. ஏகாக்ஷி, ஏககர்ணி, கர்ணப்பிரவரணா, கோகர்ணி, ஹஸ்தகர்ணி, லம்பகரணி, அகர்ணிகான காதே இல்லாதவோ இந்த மாதிரி, அகர்ணிகா, ஹஸ்திபதி, அஸ்வபதி, கோபதி, பதச்சூலிகா, ஏகாக்ஷி, ஏகபாதி, பிருத்துபாதி, அபாதிகா, அதிமாத்திர சிரோக்ரீவா, அதிமாத்திர குச்சோதரி, அதிமாத்திர ஷ்யோநேத்ரா, தீர்கஜிஹ்வானகா, அநாசிகா, சிம்ஹமுகி, கோமுகி, சுகுமாரமுகி, இப்படி வேரியஸ் டைப்ஸ். சிம்ம முகத்தில் ஒன்று, ஒரு கண்ணு ஒன்று, 2 கண்ணு ஒன்று, பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறார். யார்? வால்மீகி. வா எல்லாரும் அங்கே இருக்கா. இப்போ என்ன பண்ணிட்டா உடனே அடுத்த ப்ராஜெக்ட் என்ன எடுத்து, எல்லாம் ஒரு ராட்சசியாக 2-3 கும்பலாக வந்து சீதாவை வந்து தொல்லை பண்ணுறான். ஏன்னா எஜமான் சொல்லிட்டு போயிருக்காருல்ல பண்ணணும் அப்படின்னு. அப்போது வந்து கேட்குறான், உனக்கு எதோ அறிவே இல்லையா உனக்கு? ராவணன் வந்து என்ன சொல்கிறாரு, மண்டோதரிக்கும் மேலே ஒன்று வந்து ராணியாக வைக்கிறேங்கிறார். நாங்கள் இங்கே இருக்கிற ஐஸ்வர்யங்கள் மொத்த லங்கா ஸ்வர்ணமயமாக இருக்கக்கூடிய மொத்தம் எல்லாத்துக்கும் நீ வந்து சுவாமினியாக இருக்க போகிற. உனக்கு ஏதாவது பைத்தியமா? ஒன்று யோசிச்சு பாருங்கோ. இதே மாதிரி தொடர்ந்து 10 மாதம் எந்த ஒரு ஹோப்பும் இல்லாமல் கேட்டுட்டே இருந்தால் எப்படி இருக்கும்னு அந்த மைண்டு.
ஏகஜட்டா அப்படின்னு ஒருத்தி வரா. அவர் யார் தெரியுமா உனக்கு? புலஸ்தே வம்சத்துல வந்தவர், விஸ்ரவ வம்சத்துல வந்தவன். புலஸ்தேர்னால விஸ்ரவர்னால விஸ்ரவனுக்கு பிறந்தவர். அப்பேற்பட்ட ஒரு மகாராஜா உனக்கு வேண்டாமா? என்ன பேர், என்ன முடியும்? இப்படிதான் இருக்க முடியும் சீதாவால். நாட் ஈவன் லிஃப்ட் த ஹெட், ஒன்றும் கொஞ்சம் இப்படி தலை கூட தூக்க முடியல சீதாவால். ஹரிஜட்டா. உனக்கு தெரியுமா 33 முக்கியமான தேவர்கள், அதுக்கப்புறம் தேவேந்திரன், இவா எல்லாரையும் ஜெயிச்சவன் அவன். மண்டோதரிக்கு மேல உன்னை வச்சுக்கிறேங்கிறானே, உனக்கு எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் உன்கிட்ட வந்து உன் காலில் விழுந்திருக்கு. உனக்கு அது அறிவே இல்லையா? புரியலையா? விகட்டா அப்படின்னு ஒரு ராட்சசி. நல்லா புரிஞ்சுக்கோ, நம்மளுடைய எவ்வனம், ஒரு பெண்மணினா அவளுடைய எவ்வனம் வந்து ரொம்ப நாள் நீடிக்காது, கொஞ்ச நாள் தான் இருக்கும். அது அநித்தியமான விஷயம். அதனால அது இருக்கும்போதே என்ஜாய் பண்ணிடு. தத்துவத்தில் 2 இருக்கு. ஒன்றுத்துக்கு பேர் வந்து சாருவாகம்னு பேர். சாருவாகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாருவாக், பேசுறதுக்கும் சொல்றதுக்கும் ரொம்ப கரெக்டாகவும் அப்படியே எடுத்துக்கிற மாதிரியும் இருக்குமா. யாவத் ஜீவேத் சுகம் ஜீவேத், ரிணம் கிருத்வா கிருத்தம் பிபேத். எது மட்டும் வாழறியோ சுகமா வாழு, சுகத்தை மட்டுமே மனசுல வச்சுட்டு வாழு. ஆல்வேஸ் பி ஹாப்பி. ஐசே நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு? எல்லாம் விடுறா, சந்தோஷமா இரு, பி ஹாப்பி. ஐசே பணம் இல்லையே, கடனை வாங்கு, கடன் வாங்கி ஹாப்பியா இரு. ஹாப்பியா இருக்கிறதுக்காக தான் இருக்கு லைஃப். பஸ்மீ பூதஸ்ய தேகஸ்ய புனராகதனம் குதா. இந்த உடம்பு ஒன்று நெருப்புல விழுந்து எரிஞ்சு போச்சுன்னா திருப்பி எப்படி வரும்? அவ்வளோதான். கடனை வாங்கு, என்ஜாய் பண்ணு. கடன், அந்த கடனை அடைக்கணுமே, திருப்பி கொடுக்கணும், திருப்பி கொடுக்கணும் வேண்டாம். நமக்கு என்ன, நம்ம தான் செத்து போயிடுவோமே. நல்லா இருக்குல்ல இந்த தத்துவம்? நீங்கள் ஃபாலோ பண்ணுறல, இந்த தத்துவம் எடுத்துக்கிறல. அப்போது அதை சொல்லும் போதும் கேட்கும் போதும், சி டோன்ட் வரி அபவுட் எனிபடி இன் த வேர்ல்டு. யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் அண்ட் யூ பி ஹாப்பி. மார்னிங் குட் மார்னிங் மெசேஜ் வரும். இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் வந்ததுன்னா எல்லாம் சாருவாக்கன்னு அர்த்தம். வாட் ரியலி மேட்டர்ஸ் இஸ் யூ, தெர் இஸ் நோ. இதே தான் பரம தத்துவமாகவும் இவரும் சொல்றார். யாரு? ரமண மகரிஷியும் சொல்றார், தேர் ஆர் நோ அதர்ஸ் அப்படிங்கிறார். சாருவாக்குன்னு வந்து டோன்ட் பாதர் அபவுட் அதர்ஸ் அப்படிங்கிறான். அவர் சொல்றது வந்து அத்விதீய பிரம்ம தத்துவத்தில் சொல்றார், வஸ்து நிர்தாரணத்தில் சொல்றார் அவர். இங்க வந்து என்ன பண்றோம் நம்ம? பரம செல்ஃபிஷ்னஸ்ல ஒரு விஷயத்த. அதனால அப்புறம் வந்து இந்த மாதிரி, அதனால வந்து அனித்தியம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அனித்தியம் அப்படின்னா என்ன? எதுவுமே நிலையாமை பெற்றது கிடையாது. நிலையில்லாதது, நிலையில்லாதது. கொஞ்சம் முன்னாடி வந்து 10 inches by everyone will give. நிலையில்லாதது, நிலையில்லாத அனித்தியமான ஒரு விஷயம். அதனால என்ன பண்ணும்? எல்லாம் இப்போவே என்ஜாய் பண்ணிட்டுன்றான். அந்த அனித்தியத்தையே வந்து இப்போ ஒரு விஷயம், வாழ்க்கையில் எதுவுமே நிலையில்லை. எந்த சுகமோ எந்த விஷயமோ அனுபவிப்பது வந்து நிலை இல்லை. அப்படின்னா என்ன பண்ணும்? ஐயோ நிலை இல்லையா, கிடைக்கும் போது அப்படியே எவ்வளோ முடியுமோ என்ஜாய் பண்ணிடு அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் பண்ணலாம். இன்னொன்று என்ன, இந்த சுகத்தில் புத்தி இருக்கிறத வெளியில் எடுத்துடலாம். ஏன்னா என்ன அனுபவித்தாலும் அது அனித்தியம். ரெண்டாவது தான் ஆஸ்திகர்கள், சத்சங்கத்தில் இருக்கிறவா, தர்மபராயணமாக இருக்கிறவா பண்ணக்கூடிய விஷயம். அதை விட்டுட்டு இங்கே என்ன சொல்கிறேன்னா, இப்படி வேஸ்ட் பண்ணுறிய சீதா எவ்வளத்தை, உனக்காக பாரு, அவன் வந்து 3 லோகத்தில் இருக்கிறவா எல்லாரையும் தாண்டி உங்ககிட்ட வரான், ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்கோயே நீ. இவாளுக்கெல்லாம் லிமிட் வந்து அசோகவனம் தான், அதுக்குள்ளே வந்து தான் இருக்கணும். பட் சீதா எங்கே போகலாம்? ராவணனுடைய அந்த அந்தப்புரணம், புஷ்பக விமானம் எல்லாத்துலேயுமே அவளுக்கு ரைட். ஐயோ இவ எல்லாருமே ஃபீல் வேற பண்ணுறா ஒரு சைடு, ஐயா பைத்தியமாக இருக்கே இது இப்படி அப்படின்னு.
சூரியன், வாயு, ஐயோ எல்லாமே வந்து என்ன, துர்முகி அப்படின்னு ஒருத்தி சொல்றா. இது எல்லாமே எதுக்கா இருக்கு? எல்லாமே ஓ சர்வீஸ்ல இருக்குமா? ஒத்துக்கோ, இல்லைன்னா நீ செத்து போயிடுவோமா, மொத்தமாக இந்த இந்த பாடி போயிடுமே, வேஸ்ட் ஆயிடுமே அப்படிங்கிறா. ஜென்ரலி பாடி அண்ட் இந்த ஒரு பாடி, ஒரு தெர் இஸ் ஒன்லி ஒன் லைஃப் அப்படின்னு பேசுகிறா அப்படின்னா ரொம்ப இன்டைரக்டாக அவளுடைய சிந்தனை எல்லாம் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கும். தெர் இஸ் ஒன்லி ஒன் லைஃப், வை டு யூ பாதர் எல்லாம் சொன்னாங்க. பயங்கர செல்ஃபிஷ்னு அர்த்தம். நம்ம எதுவும் அவள்கிட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடாது, நமஸ்காரம் பண்ணிட்டு சைடில் வந்துடணும். ராட்சஸா அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்ன, தேர் ஒன்லி இன்ட்ரெஸ்டட் இன் ப்ரொடெக்டிங் தேர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் செக்யூரிட்டி. இன்டைரக்ட்லி இட் வில் ஒன்லி ஹர்ட் அதர்ஸ். என்வாயர்மெண்ட் எப்படி போனால் என்ன, மற்ற ஜீவராசிகள் எப்படி போனால் என்ன, மற்றவர்கள் எப்படி போனால் என்ன, என்ன பண்ணணும் நாம் நம்ம சௌரியத்தை பார்த்துக்கணும். இப்படி இருந்தால் ராட்சசன்னு அர்த்தம். எனக்கு அசௌரியம் வந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, மற்றவா நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு உத்தமமான சாத்வகுணத்தில் மேலோங்கிய தேவனுடைய குவாலிட்டி. இது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? இப்போ வந்து எதிதம் லோக விதிஷ்டம் உதாகராத் சங்கதாக நைத்தன் மானசி வாக்கியம் மே கில்பிஷம் பிரதிதிஷ்டதி. அப்போது ராட்சசிகள்லாம் கண்டினியூ பண்ணுறா அப்படியே. சீதா வந்து என்ன பண்ணுறான்னா, அவள் என்ன பேசுகிறாளோ அது ஒரு விஷயமா அவள் காதில் கூட போய் எட்ட மாட்டேங்கிறது தான். அவள் என்னெல்லாம் லாஜிக்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணி இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சீதையை திருப்பி ராவணனுடைய பிரியவளாயிடு, ராவணனுக்கு இது பண்ணிட்டு போ, ராவணனை வந்து அனுசரித்து போயிடு, அவனுடைய ஆசைக்கு இணங்கி விடு, இப்படி சொல்கிறது எதெல்லாமோ என்ன லாஜிக் சொன்னாலும் அவளுக்கு போய் ரீச் கூட ஆலையாம். யதா சச்சி மகாபாகா சக்ரம் சமுபத்திஷ்டதி அருந்ததி வசிஷ்டம் ச ரோஹிணி சசீனாம் யதா லோபமுத்ரா யதாகஸ்தியம் சுகன்யாச்யவனம் யதா சாவித்ரீம் சத்யவந்தம் ச கபிலம் ஸ்ரீமதி யதா சௌதாசம் மதயந்தீவ கேஷினி சகரம் யதா நைஷதம் தமயந்தீவ பௌமி பதி மனுவ்ரதா ததாஹம் இக்ஷ்வாகு வரம் ராமம் பதி அனுவ்ரதா. ஒரே ஒரு பதில் சொல்கிறா. என்ன சொல்கிறா அப்படின்னா, சில பதிவிரதைகளுடைய பேர் சொல்கிறா. இது அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம பதிவிரதைகளுடைய பேருக்கு. என்னது அப்படின்னா, யதா சச்சி மகாபாகா சக்ரம். சச்சினா யாரு? சச்சி வந்து இந்திரனுடைய ஒய்ஃப் பேர். சக்ரம்னா யாருக்கா சேர் வேணா உட்காந்துக்கோங்க மேலே. ஓகே. அப்புறம் என்ன, அருந்ததி வசிஷ்டம். அருந்ததி எப்படி வசிஷ்டரை வந்து இது பண்ணாலோ, பதிவிரதையா இருந்தாலோ, வசிஷ்டர் என்ற பதிக்கு இதுவாக இருந்தாலோ. அப்புறம் என்ன, ரோஹிணி சசினாம். சசினா என்ன, சந்திரனுடைய ஒய்ஃப் பேர் என்ன, ரோஹிணி. அப்புறம் என்ன, அகஸ்தியருடைய ஒய்ஃப் பேர் என்ன, லோபாமுத்ரா. அப்புறம் என்ன, சவணர்னு ஒரு ரிஷி இருக்கார், அவருடைய ஒய்ஃப் பேர் வந்து சுகன்யா அப்படின்னு பேர். சுகன்யாங்கிறது வந்து சவண மகரிஷியோடைய பேர், சவண மகரிஷியோட ஒய்ஃபோட பேர் பதிவிரதை. அப்புறம் என்ன, சத்யவந்தம் சாவித்ரீம். சாத்தியவானுக்கு சாவித்ரி இருந்தா மாதிரி. அப்புறம் என்ன, ஸ்ரீமதி யாருக்கு, கபிலருக்கு. நிறைய கபில மகரிஷி இருக்கா. இந்த கபிலர் வந்து ஒரிஜினலாக புராண காலத்தில் இருந்த கபிலர். இங்கே இந்த சாஸ்திரம் பண்ண கபிலர் இல்லை, இந்த அணு சாஸ்திரம்லாம் பண்ண கபிலர் இல்லை, பழைய கபில மகரிஷி. அவருடைய ஒய்ஃப் பேர் ஸ்ரீமதி. அப்புறம்
மதன்யருக்கு வந்து சௌதாசம், அப்புறம் சகரருக்கு வந்து கேஷினி. சகரருடைய ஒரு ஒய்ஃப் 2 பேர் இருக்கல்ல, கேஷினின்னு ஒரு ஒய்ஃப் இருக்கல்ல, அவன் வச்சுக்கோங்க கேஷினி. அப்புறம் என்ன, தன்னுடைய ஃபேமிலியிலேருந்து சொல்கிறா, சகரர் வந்து இஷ்வாக்கு வம்சத்துலேருந்து வந்தவர் தான். அப்புறம் என்ன, நிஷாத ராஜாவுக்கு வந்து தமயந்தி. அதுக்கப்புறம் என்ன, அந்த மாதிரி இஷ்வாக்கு வம்சத்தில் ராமனுக்கு நான் அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறேன். சொல்லிட்டு அப்படியே சைலண்ட்டாக இருக்கா. வேறு என்ன பண்ணுறது, ப்ரொலாங் எல்லாம் லோன்னு கத்துறா. உன்னை அடிச்சுட்றேன் பார், உன்னை கிழிச்சுட்றேன் பார். சில பேர் என்ன சொல்கிறான்னா, இவ மாமிசம் வந்து ரொம்ப நன்னா இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், இவளுடைய தொடைய பாரு, இவளுடைய கையை பாரு, இவளுடைய இதை பாரு, அந்த மாமிசம் வந்து ஆக்சுவலி மனுஷமான மாமிசம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அப்படி இப்படின்லாம் பேச எல்லாம் சுற்றி நின்றுண்டே. சீதா வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த இடத்துல இருக்க முடியல அவளால். மெதுவாக எழுந்து அழுதுண்டே வந்து எங்கே வந்துடுறா அப்படின்னா, நேர ஷின்சுப மரத்துக்கு வரா. எது அந்த ஷின்சுப மரம்? அதில் தான் ஆஞ்சநேயர் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். சீதா அழுதுண்டே அந்த மரத்துக்கு வந்துடுறா. அந்த மரத்துக்கு அடியில் வந்து உட்காந்துக்கிறா. இன்னும் தில்லும் லோன்னு அந்த ராட்சசிகள்லாம் இன்னும் கத்தின்ண்டே இருக்கு. அந்த வினதா அப்படின்னு ஒரு ராட்சசி, ராவணனை ஒத்துக்கோ, ராமனை விட்டுடு அப்படின்னு ஒரு அட்வைஸ். உனக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன் பார், நீ ராமனை விட்டுடு, ராவணனை ஒத்துக்கோ. அப்புறம் விகட்டா, சண்டோதரி, பிரகசா, அஜோமுகி, இந்த மாதிரி இது எல்லாமே எல்லாரும் பேசுகிறத கேட்டு 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 சீதா இஸ் லூசிங் ஹர் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து இந்த மரத்துக்கடியில் வந்து அப்படியே சீதா மாதா வந்து ஒரே சோகத்தில் இருக்கா. நான் இன்னுமே தர்மமே பண்ணலையா? என்ன ஆச்சு ராமருக்கு என்னாச்சு, சீதைக்கு என்னாச்சு? அப்போவே ராமா அந்த அப்படி கையை பிடிச்சி தூக்கினானே ராவணன், அந்த தூக்கின மாத்திரத்தில் இங்கே இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ, தூக்கின மாத்திரத்தில் நீங்கள் டமால்னு முன்னாடி வந்து நிப்பேல்னு நினச்சேனே, நீங்கள் வரலையே. சரி, ஜட்டாயு செத்து போயிட்டா, கொஞ்சம் டைமாக எடுத்து நீங்கள் வந்துருவேல், கீழேருந்து உங்கள் அம்பு வந்து விழுன்னு பார்த்தேனே, இன்னும் நீங்கள் வரலையே, நீங்கள் இல்லையா, நீங்கள் உயிரோட இருக்கையில இல்லையா? இந்த மாதிரி ஒரே மனசில் வந்து ஆழமான சோகம். யாருக்கு? சீதா மாதாக்கு வந்து ராமர் இருக்காலா இல்லை. ஹா ராமே தீச்ச துக்கார்த்தா, ஹா புனஹா லக்ஷ்மணா இதிச்ச, ஹா ஸ்வஷுர்மம கௌசல்யே, ஹா சுமித்ரேதி பாமினி, ஹா ராமா, ஹா லக்ஷ்மணா அப்படின்னு திரும்பி 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 துக்கத்தில் வந்து ராமா லக்ஷ்மணா, ராமரே லக்ஷ்மணரே அப்படின்னு திருப்பி திருப்பி துக்கத்தில் சொல்கிறானா. சில இடத்துல துக்கத்தில் வந்து கௌசல்யா மாதா, மாமியார் யாராவது நினச்சிப்பாளோ இப்படி. அதனால தான் சீத்தை கிரேட்டு போல் இருக்கு. சுமித்ரே அப்படின்னு நினச்சிக்கிறான். கைகையை நினச்சிக்கிறான்னு போடலைங்க, கைகையை நினச்சிக்கல. லோக பிரவாதா சத்யோயம் பண்டிதைர் சுமுதாகிருதா அகாலே துர்லபோ மிருத்யு ஸ்திரயாவா புருஷஸ்யவா. இது 2-3 இடத்துல வந்து சீதா புலம்புறா. என்னன்னு பெரியவா எல்லாம் சொன்னது சத்திய வாக்கியம்தான். என்னது அப்படின்னா, நமக்கு எப்போ டெத்தோட டைமும் அப்போ தான் வரும். இவ்வளோ துக்கமாக இவ்வளோ க்ஷிதிலமாக எனக்கு இப்போ வெறும் ஒன்றுமே இல்லாமல் போயிடுத்தேன் இப்போ இந்த லைஃபு. இப்போ எனக்கு அந்த மிருத்யு வரக்கூடாதா? வந்துடணுமே, வேற என்ன இருக்கு? ஆனால் வரல பாரு, பெரியவா சொன்னது சத்திய வாக்கியம்தான் அப்படின்னு ஒரே என்ன சொல்கிறது, நீங்கள் அந்த நிலைமையை யோசிச்சு பார்க்கணும். எவ்ரி ஒன் அரவுண்ட் யூ is asking you to do the wrong thing. Everyone around you is criticizing you. Everyone around you is ready to take your life. Everyone around you dislikes you. And like this you are there for 10 months more. 10 months or more. எப்படி இருக்கும் அந்த லைஃப்? ஆனால் மனசு ஓரத்தில் என்ன,
ராமர் வருவர், ராமர் வருவர், ராமர் அவர் வேலையை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இருக்கா. சரணே நாப்பி சேவியேன ஸ்பிருஷேயம் நிஷாச்சரம் ராவணம் கிம் புனராகம் காமயேயம் விகர்ஹிதம். அதாவது சீதா யோசிக்கிறாளாம், ராவணன் வந்து அப்படி என்னோட உடம்ப வர்ணிச்சு கேட்குறானே சொன்னோம். சே, என்னோட லெஃப்ட் லெக் இருக்கு இல்லையா, என்னுடைய வலது கால் இருக்கு இல்லையா, அந்த வலது காலுடைய பாதத்தினால கூட நான் அவனை டச் பண்ணுறது கூட யோசிக்க முடியாது. என் பாதம் கூட அவன் மேலே படுறதை என்னால் ஒத்துக்க முடியாது. இப்படி காம மோகிதமாக பேசிட்டு போகிறானே. சின்னா பென்ன பிரபென்னாவா தீப்தாவாகை வாக்னயே பிரதீப்திதா ராவணம் நோபதிஷ்டேயம் கிம் பிரலாபேன விஷ்சிரம் ख्याताः प्राज्ञः कृतज्ञः सानुक्रोशश्च राघवः सद्वृत्तो निरुक्रोश शङ्के मद्भाग्य संशयात् राक्षसानां जनस्थाने सहस्राणि चतुर्दशः एकेनैव निरस्तानि समां किं नाभिपद्यथ. ஜனஸ்தானத்தில் வந்து 14,000 ராட்சசனை வந்து பண்ணி ஒருத்தர் வந்து கொல்ல முடியும். ஆனால் அவர் ஒருத்தர் வந்து என்ன ஒரு ராட்சசன்ட்டேருந்து இந்த ராமன் காப்பாற்ற முடியாது அப்படின்னா, காலம் அப்படிங்கிறது வந்து இட் வில் ஆல்வேஸ் ஒரு ரூல் அப்படிங்கிறார். டைம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னா, அவ்வளோ பராக்கிரமசாலியால் இங்கே ஒன்றும் வர முடியலையே அப்படின்னு வந்து இவ்வளோ கிம்னு தத் காரணம் ஏன ராமோ திருடபராக்கிரமஹ ராட்சசாபஹிருத்தாம் பாரியாம் ரிஷ்டாம் யோ நாபிபத்யதே. என்ன காரணம்? எந்த காரணத்தினால இன்னும் ராமர் இங்கே வரல? எந்த காரணத்தினால என்னை இன்னும் கூட்டிட்டு போல? சிதா தூம பாதாக குத்ரமண்டல மண்டிதாக அச்சிரேனைவ காலேன ஷம்ஷானா சதிருஷி பவேத். எப்படி அங்கேருந்து அனுமார் வர்ணிக்கிறார் எப்படி இருக்கு அப்படின்னா, ஷம்ஷானத்தில் ஒரு கோவில் இருக்குமா, கோவில் மாதிரி இருக்குமா, அது அப்படியே வந்து இதுவாக இருக்குமா. திடீர்னு அந்த கோவில் வந்து என்ன பண்ணுவாலாம், அந்த கோவிலில் வந்து இங்கேயும் அங்கேயும் தோரணம்லாம் தொங்க விட்டுருவாளாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ராஜா யாருக்காவது வந்து மரண தண்டனை கொடுத்தா மட்டும் அன்றைக்கி அந்த கோவிலில் வந்து எதையாவது தோரணத்தை தொங்க விட்டு அழகாக இருக்குமா அந்த கோவில். ஆனால் ஊரில் இருக்கிறவா எல்லாருமே அந்த கோவிலை பார்த்தா பயப்படுவாளாம். அவ்வளோ அழகாக இருக்கிற கோவில், அது ஒரு பயத்தை கொடுக்குற மாதிரி இருக்குமா. அந்த மாதிரி இருக்கும் அந்த சீன் இப்போ அசோகவனத்தில். அச்சிரே நைவ காலேன பிராப்ஸ்யாம் ஏனம் மனோரதம் துஷ்பிரஸ்தானோ யமாபாதி சர்வேஷாம் வோ விபர்யா. இந்த நேரம் இப்போ சீக்கிரமாக முடிஞ்சிருமே, என்னது இன்னும் 2 மாதம்தான் இருக்குது. 2 மாதம் முடிஞ்சிடுத்துனா என்ன ஆகும்? திருப்பி அவன் வருவான். நான் வந்து என்னோட உயிரை விட வேண்டிய டைம் வந்து இன்னும் 2 மாதம்தான் இருக்குது. யாதிருஷீந்து திருஷ்யந்தே லங்காயாம் அசுபானி தூ அச்சிரே நைவ காலேன பவிஷ்யதி ஹதப்பிரபா. திடீர்னு சீதா சொல்கிறா, எனக்கு கண்ணுக்கு எல்லாமே வந்து அசுபமாக தெரியறது. எப்படி தெரியறது அப்படின்னா, இந்த ஹோல் லங்கா அழிய போகிற மாதிரி தெரியறதுங்கிறா. எல்லாமே வந்து ஃபுல்லாக நாசமாக போகிறது. நூனம் லங்கா ஹதே பிராபே ராவணே ராட்சசாதிபே சோஷமிஷ்யதி துர்தர்ஷ பிரமாதா விதவாயதா. என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த லங்கா அழிய போகிறது, இந்த லங்கா தன்னுடைய சோபையை இழக்க போகிறது, ராட்சசன் ராவணன் செத்து போகிறான், அநேகமான ராட்சசர்கள் செத்து விதவைகளுடைய ஒரு கும்பலே இங்கே சுத்த போகிறது அப்படின்னா சொல்கிறா. இந்த மாதிரி ஸ்ரீஹீனமாக ஆப்போகிறது அப்படின்னு சீதா என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறா அப்படின்னா, அவ்வளோ அதர்மமாக இருக்கு இங்கே அப்படின்னு சொல்கிறா. அதனால் இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, யாரையுமே மனசுக்குள்ளே புலம்ப விடக்கூடாது.
நல்லவாளோ கெட்டவாளோ ஞாபகம் வச்சுக்கோங்க சைடில் எப்போவுமே. நம்ம மாத்தில் யாரையுமே அதான் என்னத்துக்கு இப்போ முணுமுணுக்கிற அப்படின்லாம் சொல்லுவாள்ல, நம்மளும் வந்து முணுமுணுக்கக்கூடாது, சாபம் கொடுக்கக்கூடாது. யாராவது அந்த மாதிரி ஒரு மனோநிலையில் இருந்தான்னா ஓப்பனாக பேசிடுறது இம்பார்ட்டண்ட். சரியா? அதனால் அது வந்து அதுக்கு சக்தி ஜாஸ்தி அதுக்கு. அதனால் வந்து அதெல்லாம் அந்த மாதிரி சீதா வந்து புலம்புற, நாஜானாம் ஜீவிதம் ராமம் ந மாம் பரதபூர்வஜா ஜானந்தௌ து ந குர்யாதாம் நோர்யாஹி பரிமார்கணம் நூனம் மாமைவ சோகேன சவீரோ லக்ஷ்மணாக்ரஜா தேவலோகமிதியாதஸ்தக்த்வா தேகம் மதீமஹே. இந்த தேகத்தை நான் விட்டுடுறேன், 2 மாதம் கழிச்சு போகிறதுக்கு எதுக்கு இன்னைக்கு போட்டுமே இல்லை. அத்தவா நஹி தஸ்யார்த்தே தர்மகாமஸ்ய தீமதா மயா ராமஸ்ய ராஜேஷ பாரியையா பரமாத்மனா. தர்மம் நடக்கும், தர்மம் ஜெயிக்கும், தர்மம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படிங்கிற இந்த மனோகாமனாலே நான் எத்தனை நாள் இருக்கிறது? ராம் வந்துடுவார், பாரியாவை வந்து இது பண்ணிடுவார் அப்படின்னு எவ்வளோ நாள் தான் நான் வெயிட் பண்ணுறது? ஸ்ரேயோமே ஜீவிதாம் மூர்த்திம் விஹனாய மகாத்மனா ராமாத் அக்லிஷ்டச்சாரினாத் சூரான் சத்ரு நிபர்ஹனாத் அத்தவா நானியசஸ்திரோதயோ வனே மூலபலாசனோ பிராதரௌ ஹி நரஸ்ரேஷ்டோ சரந்தோ வனகோச்சரௌ அத்தவா ராட்சசேந்திரேன ராவணேன துராத்மனா சங்கனா காத்தித்தௌ சூரௌ பிராதரௌ ராமலக்ஷ்மணோ. அவள் எங்கே சுத்தின்னு இருக்கா, நான் இங்கே இருக்கேன்னு கூட அவளுக்கு தெரியாதே. தெரியுமோ தெரியாதோ? சீதாவோட மைண்டில் போய் யோசிச்சு பாருங்க. நான் இங்கே தான் இருக்கேன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? இங்கே ஏன் வரலன்னு நான் புலம்பின்னு இருக்கேனே. அவள் இங்கே வரல, இன்னும் வரல, ராமர் வரல, லக்ஷ்மணர் வரலன்னு நான் புலம்பின்னு இருக்கேனே. நான் இங்கே இருக்கேனாவது அவளுக்கு தெரியுமா? அவள் பாவம் பழத்தையும் இதையும் சாப்பிட்டுண்டு வனத்தில் இங்கேயும் அங்கேயும் அப்படியே சுத்தின்ண்டே இருக்க போகிறாளே. இங்கே இருக்கிறது தெரிஞ்சாதானே, அப்படியே தெரிஞ்சால் மாத்திரம் எப்படி வர முடியும் அவளால்? சரி, அவர் வர முடியலன்னா பரவாயில்ல, அவருடைய பானம் இங்கே வர முடியுமே. இப்படிலாம் கண்டினியூஸாக யோசிக்கிறான். ஒருவேளை அவளையும் ஏதோ இது பண்ணி ராவணன் கொன்றிருப்பானோ? அப்படி ராவணன் கொன்னிருந்தான்னா அது எப்படின்னா, 2 பரம பராக்கிரமம் இருக்கிற சிம்மத்து மேலே இடி விழுந்த மாதிரி அது. அதாவது எப்படி சிம்மமும் புலியும் வியாகிரம் சொல்கிறார், எப்படி ஒரு வியாகிரம்னா என்ன, புலி, ஒரு ராட்சசம் மாதிரி இருக்கிற 2 புலியை எதால் கொல்ல முடியும்னா வானத்துலேருந்து இடி விழுந்தால் தான் அது செத்து போகும். அப்படி இருந்தால் தான் ராமலக்ஷ்மணால் கொல்ல முடியும். ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது பண்ணி இந்த ஏதாவது கபட்டம் பண்ணி ராவணன் ஏதாவது கொண்டுட்டானா? ஸ்யாஹம் த்யக்த்வா பிராணைவ ராமேன விதிதாத்மனா பிராணான் த்யக்ஷ்யாமி பாபஸ்ய ராவணஸ்ய கதாவசம். இந்த ராவணன் கிட்ட மாட்டிண்டு இங்கே கஷ்டப்படுறத விட பாப்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் என் பிராணனை விட்டுடுறேன். ஸோ சீதா ஃபைனலாக என்ன முடிவு எடுக்கிறா? பிராணானி தியக்த்வா, பிராணம் தியக்த்வா அப்படின்னு சூசைடுக்கு டிசைட் பண்ணுறா. டிசைட் பண்ணும்போதே இதான் கனவா ஓ அப்படின்னு ஒரு ராட்சசி தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறான். அந்த ராட்சசி பேர் என்ன? திரிஜட்டா. தமிழில் சொன்னோன்னா திரிஷடை. அதாவது எப்படி தமிழில் அப்படி பேர் மாத்திரம் தெரில. திரிஜட்டா தூக்கத்துலேருந்து ஏய் அவளை விடுங்கிட்டு எல்லாரும் சத்தம் போடாதீங்க யாரும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு எழுந்துக்கிறா திரிஜட்டா. சோகமாகவே போயின்னு இருக்காது என்ன, அப்படி மெதுவாக ஏதாவது நல்லதாக நடக்கும். நான் ஏன் இவ்வளோ விஸ்தாரமாக சீதையோடைய சோகத்தை சொன்னேன்னா, அது இல்லைன்னா சீதா நம்மளுக்கும் தான் கஷ்டம் வந்தது, நான் சீதா மரியா பண்ணேன்,
சீதா தான் நான் சூசைடுக்கு போயிட்டா அப்படின்னு. அப்போது இவருக்கு ஒன்றுமே இல்லை, இவருக்கு உண்மை ஒரு ரசம் சரியாக வரல, கண்டினியூஸாக ட்ரை பண்ணி அப்படின்னோடனே சோகம் வந்துடும் இவருக்கு. சீதாவோடைய சோகம்னா என்னன்னு தெரியணும். ஏன் அவ்வளோ சீதாவுடைய சோகத்துக்கு அவ்வளோ விஸ்தாரம் கொடுத்துருக்கார் வால்மீகி அப்படின்னா, அவளுடைய சோகம் தெரிஞ்சாதான், நம்மளுடைய சோகம் வந்ததுன்னா நம்மளால் சமாளிக்க முடியும். புரியுறதா? அவ்வளோ சோகத்தில் இருக்கிறவளே மீண்டு வெளியில் வரா அப்படின்னா, அவ்வளோ சோகத்தில் இருக்கிறவளுக்கே அனுமார் வழிகாட்டிட்டார் அப்படின்னாக்க நம்மளுக்கு காட்ட மாட்டாரா? நம்மளது சின்ன விஷயம், ரொம்ப பெரிய சோகம்லாம் நமக்கு வராது. அதில் இந்த முதல் நல்ல நிமித்தம் என்னன்னா, திரிஜட்டையோடைய சொப்பனம். அந்த திரிஜட்ட சொப்பனத்துலேருந்து நான் என்ன சொப்பனம் கண்டேன்னு சொல்கிறேன் கேளுங்கோ. ராமரும் லக்ஷ்மணரும் அப்படியே ஒரு பெரிய வெண்ணிற விமானத்தில் வரா. வெண்ணிற விமானத்துலேருந்து அப்படியே புவி இறங்குறா. புவி இறங்கி அப்புறம் ராமர், லக்ஷ்மணர், சீதை எல்லாருமே அந்த விமானத்தில் அலங்கரித்தபடி இருக்கா, நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லை, அவள் ஃபுல்லாக ராமரிங், அதாவது இதை கேட்ட உடனே சீதைக்கு எப்படி இருக்கும்? பா, ஏதோ ராமரை பற்றி இந்த ராமா அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை காதில் விழுந்தா எப்படி இருக்கும்? ராம் ராம் அப்படின்னு திரிஜட்ட வாயிலேருந்து வருது. ராமர் வந்தார், ராமரை பார்த்தேன், ராமர் இப்படி இருந்தார், பார்க்க இதுவாக இருந்தார், அப்படி இருந்தார், இப்படி இருந்தார் அப்படின்னு எல்லாம் வர்ணிக்கிறார் திரிஜட்டை. அவர் பெரிய இதில் அப்படியே இப்படி பண்ணி சீதையை அப்படியே கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னு ஒன்று அப்படின்னு கேட்டுன்னு இருக்கா. ஃபர்தராக என்ன நடக்கிறது? அடுத்த கட்டம் சொல்கிறேன் கேளு. இன்னொரு அர்த்தம், பார்க்கடலில் சுற்றி இருக்கக்கூடிய பார்க்கடலில் ஆதிசேஷனில் மகாவிஷ்ணு படுத்துன்னு இருக்கார். காலிடத்துல ஸ்ரீலக்ஷ்மி இருக்கா. அந்த மகாவிஷ்ணுவோடைய ஃபேஸ் ராமருடைய ஃபேஸு. எப்படி சொல்கிறா திரிஜட்டா? இது மட்டும் திரிஜட்டா ராமரை பார்த்ததே இல்லையே. எப்படி சொல்கிறான்னா, பாதத்தில் இருந்த லக்ஷ்மியோடைய முகம் நம்ம சீதாவுடைய முகம். அதனால கைசடைகளை எல்லாம் இங்கே வாங்க, அடிச்ச நான் பிச்சு போடுவேன். இவ சாக்ஷாத் லோகமாதா, அவர் சாக்ஷாத் மகாவிஷ்ணு. அதனால நீங்க எல்லாரும் இவ காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்கோ அப்படிங்கிறா திரிஜட்டா. அது மட்டும் இல்லை, தட்சிண முகமா, எங்க தட்சிண முகம்னா என்ன? சவுத்து டைரக்ஷன்ல கருப்பு கருப்பா உடம்பாயி ரெட்டு கலர்ல ட்ரெஸ்ஸை போட்டுண்டு கும்பகரணன், மேகதூதன், இவன் அவன் ராவணன் எல்லாரும் அந்த பக்கம் போற மாதிரி நான் பார்த்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே சாவை நோக்கி போயின்னு இருக்கா. ராவணேஸ்வரன் முதற்கொண்டு எல்லாருமே துவம்சமாய் காணாம போறா. அவ அந்த வைத்தரணி நதி அதெல்லாம் சொல்றா இல்லையா, அந்த நதி, நதி, அந்த நதி, ரத்த நதி, அதுலெல்லாம் வீழ்ந்து தத்தளிக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன். எல்லா ராட்சச வம்சமே அழிய போறது. அதனால மரியாதையா நீங்க எல்லாரும் சீதை கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்கோ அப்படின்ன உடனே எல்லாம் பாவம் மன்னிப்பு கூட கேட்க தெரியல. அதுக்கு சாரின்னு எப்படி லைஃப்ல என்னைக்காவது ஒருனா சொல்லணும், சாரின்னா எப்படி கேட்கணும்னு தெரியணும். எல்லாம் அப்படியே பக்கத்தில் சும்மா நின்றுன்னு இருக்கான். ஏவம் ஸ்வப்னே மயா திருஷ்டோ ராமோ விஷ்ணு பராக்கிரம லக்ஷ்மணேன சஹபிராதா சீதையா சஹ பாரியயா. இது பார்த்த சொப்பனத்தெல்லாம் சொல்றா. புனரேவ மயா திருஷ்டா, திருப்பி பார்த்தேன், ராவணோ ராட்சசேஸ்வரா பதிதா அவகஷிரோஹா பூமௌ கர்தபாத பயோமிதா, எல்லாம் விழுந்து சாகுறாங்களாம் எல்லாரும். சாயா வைகுண்ய மாத்திரம் தூ சங்கே துக்கம் உபாஸ்திதம் அதுக்கம் அர்ஹமிமம் தேவீம் வைகாய சமுபஸ்திதாம். ஹே மாதா தேவி, நான் கனவுல பார்த்தேன், நீங்க இனிமே துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்படாத அப்படின்னு திரிஜட்ட சொல்றான். யாருக்கு? எப்படி இருக்கும் மனசு? சீதைக்கு என்ன தோன்றது? ராமா, அந்த திரிஜட்டைக்கு கனவுல நீ காட்சி கொடுத்தியே, எனக்கு என்னைக்கு காட்சி கொடுக்க போற?
என் கனவுல ஏன் நீ வரமாட்டேங்கிற ராமா? அப்புறம் தலையை தட்டிக்கிறா. கனவுல எப்படி வருவ? நான் தூங்கினா தானே நீ கனவு வருவ. யாரால நிம்மதியாக தூங்கி கனவு காண முடியும்? யார் சுகமாக இருக்காளோ அவளால் தானே முடியும். சொல்கிறா, அதெல்லாம் சீதா சொல்கிறா. சுகம் இருந்தால் தான் நல்ல தூக்கமும் நல்ல கனவும் வரும். எனக்கு தான் தூக்கமே இல்லையே, நீ எப்படி ராமா கனவுல கூட வரமாட்டியா? என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் வந்து சாரி கேட்குற மாதிரி நின்றுருக்கான். சீதா சொல்கிறான், ததஹாசா ததஹாசா ஹ்ரீமதி பாலாஹ பர்த்ரு விஜய ஹர்ஷிதாக அவச்சேத் யதி தத் தத்யம் பவேன்யம் சரணம் ஹிவஹ. கவலைப்படாதீங்க, நான் உங்களை யாரையும் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாலாம் சீதா. ரிஜெக்டா சொல்லிட்டா, எல்லாம் கொலாப் சாப்பிட்றதுமா நீங்கள் இவ்வளோ பண்ணுற டார்ச்சருக்கு. சீதா சொன்னா, எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், எல்லாம் வேலையை பாருங்கோ அப்படின்ட்டா. ஆனால் சீதைக்கு மனசில் பாவம், நம்ம என்ன இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவல் பீக்குக்கு போகிறது. சத்தியம் பதேதம் பிரவதந்தி லோகே நாக்கலு மர்த்தியம் பவதி இதி சந்தகா யத்ராஹமேவாயம் பரிபர்த்தியஸ்மான ஜீவானாம் யஸ்மாத் க்ஷணமாம் உபன்யாக. கரெக்டாக தான் சொல்கிறா. இந்த சாவு வந்து தொலையாது போல் இருக்கே, சொல்லுவாள்ல, இந்த சாவு வந்து தொலையாது போல் இருக்கே. அது என்ன குறிப்பிட்ட நேரமோ அப்போ தான் வரும் போல் இருக்கு. ஹா ராமா ஹா லக்ஷ்மணா ஹா சுமித்ரே ஹா ராமமதா சஹமே ஜன்யா ஏஷா விபத்தியமஹாமல்பாக்யா மகார்ணவே நைரவிவ மூடவதாக. ஹா ராமா ஹா லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து பிராணத்தினை வந்து சங்கட்டத்தில் வந்து தன்னை வச்சுன்னு இருக்கலாம். எப்படி வந்து ஒரு பெரிய மகார்ணவத்தில் யாரோ ஊந்துட்டா எப்படி லோன்னு கத்துவலாம், அந்த மாதிரி ஒரு பிராண சங்கட்டத்தில் வந்து சீதா மாதா இப்போ இருக்கலாம். ஹாராமா சத்யவிரத தீர்க்கபாஹோ ஹா பூர்ணச்சந்திர பிரதிமான வக்திரா ஹா ஜீவலோகஸ்ய ஹித பிரயச்சா வத்யாம் நமாம் வேத்சிஹி ராட்சசாசனம். ராமா, சத்யவிரதனே, தீர்க்க பாகு உடையவனே, உங்களுக்கு தெரியலையா, இந்த ராட்சசாலனால நான் இப்போ செத்து கொல்லப்பட போகிறேன், என்னை கொல்ல போகிறா, உங்களுக்கு தெரியலையா? அது பிதுர் நிர்தேசம் நியமேன கிருத்வா வனானி நிவத்திச்சரதி விரதச்ச ஸ்திரீபிஸ்து மன்யே விபுலோக்ஷனாபி சம்சரஸ்யசே வீதபயா கிருத்தார்த்தா. ராமா, நான் செத்து போகிறேன், நான் செத்து போகிறேன், பிராணத்தை கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து பித்ருவாக்கிய பரிபாலனம் முடிஞ்சு திருப்பி ஊருக்கு போர்ச்சே நிறைய சுந்தரிகளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்கோ, நிறைய பேரை கல்யாணம் பண்ணிட்டு நன்னா இருங்கோ. ஆனால் ராமா, எனக்கு உங்களை தவிர வேறு யாருமே கிடையாது, நீங்கள் மட்டும்தான் எனக்கு, என்னால் வேறு யாரையும் நினைக்க முடியாது அப்படின்னு சொல்லி உபஸ்திதாசா மது சர்வகாத்ரி ஷாகாம் கிரஹீத்வா ச நாகஸ்ய தஸ்ய தயாஸ்து ராமம் பரிசிந்த்யயந்த்யா ராமானுஜம் ஸ்வம் ச கலும் சுபாங்கயா தஸ்யா விஷோகானி ததா பகூனி தைர்யாஜிதானி பிரவராணி லோகே பிராதுர்நிமித்தானி ததா பபூவஹ புராபி சித்தான்யுபலக்ஷிதானி. என்ன பண்ணா அப்படின்னா, இப்படி சொல்லி அப்படி பண்ணும்போது எந்த இடத்துல நின்றுட்டு இப்போ புலம்பின்னு இருக்கா? அவளுக்கு மேலே ஒருத்தன் இருக்கான். யாரு? நம்ம அனுமான் அங்கே தான் இருக்கார். அனுமான்ப்பா இருப்பா, நீ லேட்டாக வந்தியோ, அந்த மரத்துக்கு அடியில் நின்றுருக்கா. இப்போ மறந்துடக்கூடாது அவ்வளோ, எப்போவுமே அந்த லொக்கேஷன் நமக்கு மறந்துடக்கூடாது. அது என்ன மரம்? சிம்ஷாப்பு மரம். அது ஷிம்ஷுபா விரக்ஷம். ஷிம்ஷுபா விரக்ஷத்துக்கு அடியில் நின்றுண்டு என்ன யோசிக்கிறா அப்படின்னா, நம்ம வந்து போயிடலாம். எப்படி தற்கொலை பண்ணிக்கிறோன்னா எப்படி தற்கொலை பண்ணிக்க முடியும்? விஷம் ஏதாவது கிடைக்குமா? கிடைக்காது, யாரும் கொடுக்க மாட்டா, சீதையை சாக விட மாட்டா. இல்லை ஏதாவது கத்தி அவளுடைய அஸ்திரத்தை ஏதாவது எடுத்துக்க முடியும்னா அவள் சும்மா பார்த்துன்னு இருக்க மாட்டா. என்ன எப்படி தான் சாகிறது அப்படின்ன உடனே மனசில் ஒரு ஐடியா வருது. அவளுக்கு நீண்ட கூந்தல். யாருக்கு? சீதா மாதாக்கு. அந்த கூந்தலாலேயே நம்ம வந்து
கழுத்தில் வந்து உரி போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு திங்கிங். அது இருக்கிறச்சே என்ன ஆகிறது, சுபமான நிமித்தங்கள் தோன்றுறது. ஏன்? ஹனுமான் அங்கே இருக்கார், நல்லது நடக்க போகிறது. ததாகதம் தம் வியதிதாமனந்திதம் வியதீதஹர்ஷாம் பரிதீனமாசனம் சுபாம் நிமித்தானி சுபானி பேஜிரே நரம் ஸ்ரீயா ஜுஷ்டமிவோபசேவினஹ தஸ்யா சுபம் வாமமராபலக்ஷம் ராஜ்யாவிருதம் கிருஷ்ண விஷால சுக்லம் பிராப்சாபநந்தயிகமநயனம் நயனம் சுகேஷ்யா மனாஹிதம் பத்ம விபாவிதாம்ரம். இந்த மாதிரி சில சுக்கமான நிமித்தங்களை வந்து சொல்லிட்டு வரா. இன்னி மட்டும் நம்ம சில நிமித்தங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா ராமாயணத்துலேருந்து வருது. ராமாயணத்துக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா சீத்தை சொல்கிறா இதெல்லாம் சுப நிமித்தமாச்சே அப்படின்னு. நிறைய திடீர்னு சீத்தை எழுந்து நிற்கிறா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். திடீர்னு நெஞ்சு வந்து மனசு வந்து அப்படியே வந்து புலகாங்கிதமாகிறது. கண்கள்லாம் வந்து அப்படியே அப்படியே சோகமாக இருக்கிறது வந்து திடீர்னு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பளிச்சுன்னு ஆகிறது. அப்படி வந்து அப்படி அழகாக அப்படி இருக்கா. முக்கியமாக வந்து வலது கண்ணு துடிக்கிறதான், வலது கண்ணு துடிக்கிறது. வலது புஜம் வந்து திருப்பி இப்படி 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 பண்ணுறதான். வலது தொடை வந்து படன்னு அடிச்சுக்கிறது தான். இது எல்லாம் என்னது, நல்ல நிமித்தமாக இருக்கான். அவளுடைய மனசனுடைய புலக்காங்கித்தம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட்டு மழை பெஞ்சா எப்படி ஃப்ரெஷ்ஷாக இந்த உலகம் இருக்குமோ அந்த மாதிரி அவளுடைய மனசும் அப்படியே திடீர்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். இடது கண் பாயம் கரெக்ட். வாமா இடது கண், இடது கை, இடது தொடை, எல்லாமே இடது. இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. என்ன ராமாயணத்தில் என்னடா கேட்ட, சீத்தை கிட்ட என்ன கத்துண்ட, கஷ்டத்தை எப்படி சமாளிக்கணும்னு கற்றுக்கல, எப்போ இடது கண்ணு துடிக்கும்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுவாக வந்ததுன்னா எடுத்துக்கணும். புரியுறதா? சரியா? அதுவாக வந்ததுன்னா ஓ சரி ஏதோ நல்லது நடக்க போகிறது. இடது கண் தொட்டு ஐயோ ஏதோ கெட்டது நடக்க போகிறது அப்படின்லாம் உட்காந்துன்னு கூட நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும். சரியா? அந்த மாதிரி அந்த ராகுனுடைய பீடத்துலேருந்து அந்த சூரியன் வெடுபட்டு இல்லை அந்த சந்திரமா வெடுபட்டு எப்படி பிரகாசமாக இருக்குமோ அந்த மாதிரி திடீர்னு ஒரு பொலிவு, முகத்தில் ஒரு பொலிவு, வித்தவுட் ஃபேர் அண்ட் லவ்லி, அப்படியே பொலிவாக அப்படி வந்து இருக்கலாம். சவீத சோகா வியபனி ததந்திரா சாந்தஜ்வரா ஹர்ஷ விபுத்த சத்வா அசோபதார்யா வதனேன சுக்லே ஷீதாம்சுனா ராத்திரிரிவோதிதேன. அப்போ சீத்தையுடைய முகத்தில் வந்து ஒரு அற்புதமான சோபை ஏற்படுறது தான். புரியுறதா? அது வந்து ஒரு இது எதனால் அப்படின்னா மேலே வந்து ஹனுமார் இருக்கார். இப்போ என்ன பண்ணணும், ஹனுமார் வந்து என்ன பண்ணணும், இப்போ ஹனுமார் குதிக்கணும்ல, அவர் குதிக்க மாட்டேங்கிறார் தெரியும். உடனே குதிச்சு அப்படின்னு ஏற்கனவே பயந்து போய் செத்து போகிறா. திடீர்னு ஒரு உருவம் அப்படி வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஹனுமார் வந்து யோசிக்கிறார். நாம் வந்து இப்போது சீத்தையை பார்த்துட்டோம், இதுதான் சீத்தைன்னு கன்ஃபார்ம் அடுத்து நம்ம நேராக போய் சொல்லிடலாமா அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிறோம். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் டெசிஷன் ஹனுமாரோடைய திங்கிங் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரக்சர்டு திங்கிங் அப்படின்னு. ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நான் சீத்தையை மீட் பண்ணணுமா வேண்டாமா, என்னோடய வேலை என்ன, சீத்தை எங்கே இருக்கா எப்படி இருக்கா பார்த்து கண்டுபிடிச்சுன்னுவா, முடிஞ்சுடுத்த வேலை, கிளம்ப வேண்டியதானே. மீட் பண்ணுமா மீட் பண்ண வேண்டாமா இப்போ யோசிக்கிறார். இன்கேஸ் நான் மீட் பண்ணாமல் போனேன்னா ஹனுமா சீத்தை கிட்ட சொன்னியா நான் உயிரோடு இருக்கேன், நான் நன்னா இருக்கேன், அவளை தேடி வருவேன்னு நீ சொன்னியான்னு ராமர் கேட்டார்னா, நான் மீட் பண்ணல அப்படின்னு சொன்னேன்னா அவருடைய
அவருடைய கோதண்டத்தினுடைய குரோதாக்னிக்கு நான் உட்படுவேன். ரெண்டாவது விஷயம், இப்போ நான் மீட் பண்ணலை அப்படின்னா என்னாகும்? சீத்தை இல்லாமல் போயிடுவா. அப்போது என்ன டெசிஷன்? ஃபஸ்ட்டு மீட் பண்ணியே ஆகணும். ரெண்டாவது, பேசணுமா பேச வேண்டாமா? பேசி தான் ஆகணும், சொல்லி தான் ஆகணும், கம்யூனிகேட் பண்ணி தான் ஆகணும். சரி, அப்போ பேசுறதுன்னா எதில் பேசட்டும் அப்படின்னா, அகம் ஹதிதானுஷைவ வானரஸ்ச விசேஷதா வாசாம் சேதா ஹரிஷ்யாமி மானு ஷீமிக சம்ஸ்கிருதாம். நல்ல சம்ஸ்கிருதத்தில் நான் பேசுகிறேன். உடனே அவருக்கு தோன்றது, இல்லை நம்ம சம்ஸ்கிருதத்தில் பேசக்கூடாது. ஏன்னா ராவணன் பிராமணன், சம்ஸ்கிருதத்தில் பண்டிட்டவன். நான் சம்ஸ்கிருதத்தில் பேசினேன்னா ராவணனே பேசுகிற மாதிரி நினச்சுன்றுவா. அதனால் அயோத்தியாவில் உள்ளியும் வெள்ளியும் இருக்கக்கூடிய அந்த கலோக்கியல் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அந்த லாங்குவேஜில் நான் பேசுகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணுறார். என்னது ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம்ல, இந்த ராமாயண காலத்தில் எல்லாருமே சம்ஸ்கிருதத்தில் பேசிக்கிட்டு இருப்பா. அப்படி சாதாரண பாஷையில் அவதி மொழியில் பேசலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்படி அதுக்கப்புறம் என்ன ரூபத்தில் போகலாம் இல்லை, எந்த ரூபத்தில் போனாலும் சந்தேகப்பட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண தன்னோட ஆஞ்சநேயருடைய ரூபம் இருக்கு இல்லையா, அந்த ரூபம் எப்படி போனாலும் நான் பெருசாக அப்படி போய் தாமான் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு இறங்கினேன்னா உடனே இந்த ராட்சசிகள்லாம் அலறி என்ன பண்ணும், பாதி என்ன அடிக்க ஓடி வரும். அப்புறம் பாதி ராவணன்கிட்ட போய் சொல்லும். அப்புறம் இந்த யுத்தத்துலேயே என்னோட டைம் வேஸ்ட் ஆகிடும். என்னோட டைம் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுது? மாதாவை பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது, என்ன நடந்ததுன்னே தெரியாது, ஒரே கல்லாமுல்லான்னு இருக்கும், கொயஸ் ஆகிடும். இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்ன வார்த்தை? கயாஸ் அப்படின்னு. சரி, அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சாதாரண ரூபம் எடுத்துட்டு அப்படி போகலாம். இல்லையே, நான் ரூபம் எடுத்து குதிச்சாலே பயப்படுவாளே மாதா, என் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாளே, என்ன பண்ணுறது அப்படின்னா, நான் பேசலைன்னா சீதா செத்து போயிடுவா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? இப்போ ஹனுமான் முன்னாடி போய் குதிச்சாக்க ராவணனோ இல்லை ஏதோ பிசாசு தான் திருப்பி வந்திருக்குன்னு பயந்துண்டு சீதா மாதா இன்னுமே பயந்துண்டு போயிடுவா, பேசவே மாட்டா, நம்பிக்கையே வராது சீதா மாதாக்கு இல்லையா? குதிக்காமல் ஊரை விட்டு கிளம்பவும் முடியாது, ஏன்னா சீதா மாதாவை காப்பாற்றி வேற ஆனோம். என்ன பண்ணலாம் இப்போ ஹனுமன்? எப்படி முன்னாடி வராமையே ராட்சசி கிட்ட கொடுத்து இந்த அம்மாட்ட கொடுத்துறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கூட உட்காந்த இடத்துலையே, ஹனுமார் உட்காந்த இடத்துல தான் இந்த மோதிரத்தை சீத்தாட்ட கொடுத்துரு அப்படி பண்ண முடியும்? அதனால ஃபைனலாக ஒரு பிளான் போடுறார். யாரு? ஹனுமான். புத்தி வரிஷ்டம். அவர் புத்தி வரிஷ்டம்னா புத்தி வரிஷ்டம். எந்த விஷயமானது சீதைக்கு வாழ வேண்டும் என்ற ஊர்ஜாவை கொடுக்குமோ, எந்த விஷயமானது சீதைக்கு மிக பிரியமானதோ, எந்த விஷயத்தை காணாமல் கேட்காமல் உயிரை மாய்த்து கொள்ள போகிறார்களோ, எந்த விஷயமானது எனக்கும் சீதைக்கும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொடுக்குமோ, எந்த விஷயத்தினால் அது ராவணனாக இருக்க முடியாது என்ற ஒரு நம்பிக்கை கோடை சீதையின் மனதில் விதைக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எது அப்படின்னா அது ஸ்ரீராமனுடைய கானம். அதனால ராமனை பத்தி பாடுறார். ராம கிளிஷ்ட கர்மணாம் சுபந்து மனு கீர்த்தயன் நைனம் உபத்வஜேஷ்யாமி தத்பந்து கச்சதேனாம் இக்ஷ்வாகூனாம் வரிஷ்டஸ்ய ராமஸ்ய விதிதாத்மனஹ
शुभानि धर्मयुक्तानि वचनानि समर्पयन् श्रावयिष्यामि सर्वाणि मधुरां प्रभुवन् गिरीं श्रद्धयस्यति यथा सीता तथा सर्वं समादधे इति स बहुविधां महाप्रभवः जगतीपते प्रमादमवेक्षमानः मधुरामवीतं जगादवाक्यं द्रुम विठापन्तरमसितो हनुमान्. என்ன பிளான் பண்றாரு? ஃபைனல் பிளான் என்ன? பிளான் ரெடி. என்ன பிளான்? ஸ்ராவயிஷ்யாமி ராமஸ்ய கீர்த்தனம். என்ன கீர்த்தனம்? குணானு கீர்த்தனம், விசிஷ்ட குணானு கீர்த்தனம். விசிஷ்டமாக இருக்கக்கூடிய ராமனுடைய குணானு கீர்த்தனங்களை நான் பார்க்க சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா தசரதோ நாம ரத குஞ்சரவாஜிமான் புண்ணியசீலோ மகாகீர்த்தி இக்ஷ்வாகூனாம் மகாயசः ராஜர்ஷீனாம் குணஸ்ரேஷ்டः தபசா சர்ஷிர்பிः சமः சக்கரவர்த்தி குலே ஜாதः புரந்தர சமோபலே அஹிம்சா அரதி க்ஷுத்ரः கிருணீ சத்யபராக்கிரமः முக்கியஸ்யேஷ்வாகு வம்சஸ்ய லக்ஷ்மீவான் லக்ஷ்மிவர்தனः பார்த்திவ்யஞ்சனைர்யுக்தः பிரத்யுஸ்ரீ பார்த்திவர்ஷபः பிருத்திவ்யாம் சதுராந்தாயாம் விஸ்ருதः சுகதः சுகி தஸ்ய புத்ரः பிரியோ ஜேஷ்டாஸ்தாராதிபானிபானனः ராமோ நாம விசேஷஜ்ஞः ஸ்ரேஷ்டோ சர்வதர்ம தனுஷ்மதாம் ரக்ஷிதா ஸ்வஸ்ய விருத்தஸ்ய ஸ்வஜனஸ்யாபி ரக்ஷிதா ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய ச பரந்தபः தஸ்ய சத்யாபிசந்தஸ்ய விருத்தஸ்ய வச்சனாத் பிருதுः சபார்யா சஹ ச ப்ராதா வீரா பிரவ்ருஜதோ வனம் தேன தத்ர மகாரண்யே மிருகாயாம் பரிதாவதா ராக்ஷசா நிஹதா शूरा बहवा कामरूपिणः जनस्थान वधं श्रुत्वा निहतौ खरदूषणै तत्सत्त्वमहर्षप्रहता जानकी रावणेन तु वाञ्छयित्वा वने रामं मृगरूपेण मायया समार्गमानस्तां देवीं रामः सीतामनन्दिताम् अससाद वने मित्रं सुग्रीवं नाम वानरं ततः स वालिनं हत्वा रामः परं पुरं जयः अयाच्छ कपिराज्यं तु सुग्रीवाय महात्मने सुग्रीवेनापि सन्दृष्टा हरया कामरूपिणः दिक्षु सर्वासु तां देवीं विचिन्वन्त सहस्रशः आहं सम्पाति वचनाच्चात्योजनाम् आयतं तस्या हतोर्विशालाक्ष्या समुद्रं वेगवान् प्लुतः यथा रूपं यथा वर्णं यथा लक्ष्मीवतीं च ताम् अश्रौषं राघवास्याहं सोऽयमासादितमया वरारामैर्रम उक्त्वा सवाचां वानरपुङ्गवः जानकी चापि तच्छ्रुत्वा विस्मयं परमं गता ततः स वक्रकेशान्ता सुकेशीकेशसंवृतम् उन्नम्य वदनं भीरुः शंशापमनं வைக்ஷத. உங்களுக்கு பாடும்போதே புரிஞ்சிருக்கும், பாடும்போதில் படிக்கும்போதே புரிஞ்சிருக்கும். என்னது? உலகத்திலேயே மிகச்சிறந்த ராஜாவான தசரதன், அந்த புண்ணியமான தசரதனுக்கு பிறக்கக்கூடிய தர்மத்தில் உயர்ந்தவனாக அஹிம்சையினாலும் க்ஷுத்ரத்தினாலையும் சத்தியபராக்கிரமத்தினாலையும் இக்ஷ்வாகு வம்சத்தில் முக்கியமாக இருக்கிறவனாகவும் லக்ஷ்மியை உடையவனவனும் இந்த பூலோகத்துக்கு தலைவனாகவும் விளங்கக்கூடிய மகா தர்மஜன்
தன்னை ரட்சணம் பண்ணபவன், மற்றவர்களை ரட்சணம் பண்ணபவன், ஜீவலோகங்களை எல்லாத்தையும் ரட்சணம் செய்யக்கூடிய சத்தியசந்தனான ஸ்ரீராமன் பாரியையுடன் வனத்துக்கு வந்து பாரியையுடனும் தன்னுடைய பிராத்தாவுடனும் வனத்துக்கு வந்து மகாரண்யத்தில் மிருகத்தினால் வஞ்சிக்கப்பட்டு பாரியையை தொலைச்சு அங்கிருந்து நேர வந்து சுக்ரீவன் இடத்துல மைத்திரம் கொண்டு அந்த மைத்திரத்தினுடைய விஷயத்துக்காக வாலியையே வதைத்து சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து அதன் மூலமாக கபிவரர்களை வந்து சீதாவை தேடச் செய்து அந்த கபிவரர்களில் நானாகிய ஒரு வானரமானவன் சம்பாத்தியின் வார்த்தையை கேட்டு சமுத்திரத்தை தாண்டி இதோ இங்கு வந்து நான் பார்க்கின்ற இந்த காட்சி எவ்வாறு என்றால், என் ராமன் எவ்வாறு சீதையை வர்ணித்தானோ, யதா ரூபம் எந்த வர்ணத்தில் இருப்பாள் என்று சொன்னானோ, எந்த ரூபத்தில் இருப்பாள் என்று சொன்னாலோ, எந்த மங்களம் பொருந்தியவர்களாக இருப்பார் என்று நான் கேட்டேனோ அந்த ரூபத்தை இதோ இப்பொழுது என் முன்னால் காண்கிறேன் அப்படின்னு ஒன்னும் மேல நின்னுண்டு அப்படியே சொல்லின்னு இருக்காரு. இதை கேட்ட சீதா தூக்கு மாட்டிக்கு அந்த தலைமுடி இருந்தது இல்லையா, அதை அப்படி விளக்கிட்டு அப்படி மேலே இப்படி இப்படி தேடுறாளாம் அனுமான். குதிக்கணும்ல அனுமான், குதிப்பாரா பார்க்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மஹிம் மஹீஷா கோப்ராஹ்மணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷது பர்ஜன்யः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. जय जय राम कते विमले जय जय राम कते. जय जय सीताराम स्वरूपिणी जय जय राम कते विमले जय जय राम कथे. वारुणि मुख पद्मात् कलितां कुशलव परिगीतां श्रुत्वैव त्वां रघुकुलतिलको रेमे श्रुतिरम्यां विमले जय जय राम कथे. शुद्धिमतिं बुद्धिं देहि न सिद्धिमतिं बुद्धिं प्रज्ञां प्रेममयीं बद्धे विज्ञां ज्ञानमयीं विमले जय जय राम कथे. मोक्षे चामपि तां त्यक्त्वा कपीश्वरो बलवान् स्वामिह प्रीत्या नृत्यति धीरो रामभक्त हनुमान् विमले जय जय राम कथे. जय जय राम कथे विमले जय जय राम कथे. जय जय सीताराम स्वरूपिणी जय जय राम कथे विमले जय जय राम कथे. जय बोल रामायण भगवान की. हर नमः पार्वती पते.